1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கவனிப்போம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷர் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே தொடர் போதனையாக பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம், சபை என்கிற இந்த கூடுகையிலே தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்து இது உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஏன் சபை என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரோம்? இது கோயில் கிடையாது. இங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் கும்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் இங்கே வரவில்லை. நல்ல மைண்டில் வச்சுங்க. நீங்கள் இங்கே கடவுளை தொழுது கொள்ள வரவில்லை, கடவுள் யார் என்பதை அறிந்து தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அறிந்துனா முதல்ல அவர் யார்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிற இடமே இந்த கூடுகை தான். இது எந்த யூனிவர்சிட்டிலையும் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் கடவுளை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, போதிக்க மாட்டாங்க. சபையில் தான் போதிக்கிறோம் கடவுள் யார், அவருடைய செயல்கள் என்ன, திட்டம் என்ன அப்படின்னு போதிக்கிறோம். அன்றைக்கி அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அதான் பேசினேன். வேலை கடவுளை செஞ்சுருக்கிறாருன்னு 4 பேர் கண் இவ்வளோ பெருசாகிடுச்சாங்க. இந்து ஜனங்களுடைய கண் என்ன சொல்கிறார் இவர்? கடவுள் என்ன பண்ணாரா? ஆமாம், வேலை ஏன் நம்ம செய்யணும்னு அதுக்கு முதல் பாயிண்ட் என்ன? தேவன் வேலை செய்தார். யார் வேலை செஞ்சார்? அதனால தான் வேலை செய்கிறது சபிக்கிறதுல, வேலை செய்கிறது கீழாக நினைக்கிறதுல, வேலை செய்கிறது எதுவும் ஒன்றும் இல்லை, பணம் இல்லை அதுக்காக செய்கிறது, அல்லது வயிற்று பொழப்புக்காக செய்கிறது, சாப்பாட்டுக்காக செய்கிற ஒரு காரியம் அல்ல. வேலை என்பது தேவன் செய்த ஒரு செயல், தேவனுடைய தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. வேலை செய்யும் போது யாரை வெளிப்படுத்துகிறது? அது கடவுள் இப்படி தான் இருந்தார், இப்படி தான் வேலை செஞ்சான்றது உங்கள் வேலையின் மூலமாக தெரியுது. அதுதான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா ஜி பூம்பா அப்படின்னு சொல்ல அவர். ஹலோ, அந்த ஜி பூம்பாவில் எதுவுமே ஆர்டராக இருக்காது. ஆர்டர்னா ஒழுங்காக என்ன பண்ணாது, எதுவுமே இருக்காது. ஆனால் பாருங்கள், தேவன் எப்படி சிருஷ்டித்தார்னு சிருஷ்டி போய் படித்து பாருங்கள். முதல்ல அதிகம் அதை பற்றி பேசினாலே 1 வருஷம் பேசணும். எப்படி தேவன் ஒரு காரியத்தை வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சரி, அதோட நிப்பாட்டிட்டு இல்லை, வெளிச்சத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சூரியனை, பிரகாசிக்கும் சூரியன் அங்கே உண்டு பண்ணார். அதான் வெளிச்சம் இருக்குது. அப்புறம் ஏன் சூரியன் சொல்கிறாரு? பகல் இரவு என்ற பிரிப்பதற்காக என்ன பண்ணுறேன்? பகலில் ஆள பெரிய சூரியனும் இரவை ஆள சந்திரனையும் அவர் என்ன பண்ணினார்? அவர் உண்டு பண்ணினார். ஜீபூம்பாவில் ஆர்டராக பண்ணுறார். பகல்னா இப்படி தான் இருக்கணும், இரவுனா இப்படி தான் இருக்கணும். ஒர்க் அவுட், கிரியேஷன், கிரேட் ஒர்க் அவுட், பெரிய வேலையை கடவுள் எடுத்து செஞ்சுருக்கிறாரு. ஏன் மனுஷனை கொண்டு வைக்கும் போதே எப்படி வைக்கிறார்? அவனை அவர் உண்டாக்கின தோட்டத்தில், ஏதோ ஒரு பூமியில் ஏதோ ஒரு இடத்துல கடை அப்படின்னு வைக்கல, தோட்டத்தை அவனுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக உண்டாக்கி கடவுள் எப்படி மனுஷனை மதிக்கிறார் பாருங்க. பூமி தான் நல்லா தான் இருக்கும், போய் அப்படியே ஒரு ஓரமாக இருந்தால் அவன் ஏதோ ஒரு இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் ஜனங்க இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மலை முகுட்டில் மேலே ஓரமாக கடற்கரை ஓரமாக எங்கேயா இருந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருப்பான். ஆனால் கடவுள் அப்படி பண்ணவே இல்லை பாருங்கள். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே வசனம் சொல்லுகிறது 2வது அதிகாரத்தில், அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனுஷனை வைத்தார். யாரை வைத்தார்? அங்கே எப்படிப்பட்ட திட்டம் பாருங்கள். வேலை செய்கிறார். தோட்டம் என்பது தானாக வராது. ஹலோ, தோப்பு தோட்டம் இதெல்லாம் தானாக வருமா? இல்லை. ஒரு இடத்த வாங்கி அதை பண்படுத்தி அதில் என்னென்ன செடி வைக்கணும், எவ்வளோ தூரம் வைக்கணும், எவ்வளோ கேப்பு விட்டு வைக்கணும், நடுவில் எந்த செடியை வைக்கணும், ஓரத்தில் எந்த செடியை வைக்கணும், இதெல்லாம் திட்டமிட்டால் தான் ஒரு தோப்பு என்ன பண்ண முடியும், நீங்கள் உருவாக்க முடியும். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ன்றாங்க இல்லையா, பண்ணை வீடு, போய் பார்த்துருக்குறீங்களா? அதை இப்போ அதெல்லாம் வாடகை கொடுக்குறாங்க. கொஞ்சம் காசு கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் புரியுன்றேன். நான் பண்ணுற பிரசங்கள்லாம் புரியும், கடவுளை பற்றி ஒன்றும் நல்லா புரியும். பண்ணை வீடுன்றது நம்மளை மாதிரி வெறும் ஒரு ஹாலு, 2 கிச்சனு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு, இவ்வளோ தான் நம்ம வீடு. பண்ணை வீடு அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பண்ணை வீட்டுக்கு முதல்ல ஒரு திண்ணை கட்டுவோம், அதுக்கப்புறம் அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை சுற்றி எக்கச்சக்கமான மரங்கள் நடுவான், மரத்தை எந்த இடத்துல நடணுன்ற முடிவு பண்ணுவான்,
எந்த மரம் எந்த இடத்துல இருக்கணுன்ற முடிவு பண்ணுவோம். ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு எவ்வளோ கேப் வேணுன்றது முடிவு பண்ணுவான். பேசுறது புரியுதுங்களா? பண்ணை வீடுனா அதுதான். அவ்வளோ பேரை வச்சு அதுக்கு வேலைக்கு வேறு ஆளுங்களை வைக்கணும். அதை பார்த்துக்கிறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு, உரம் போடுறதுக்கு, பூச்சரிக்காமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆளை போடணும். பண்ணை வீடுனா அவ்வளோ பெரிய வேலை. தேவன் ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை அப்படிப்பட்டனா அதை விட பயங்கரமான ஒரு தோட்டம். எப்படிப்பட்ட தோட்டம்? 4 நதி ஓடுற தோட்டம். எத்தனை நதி ஓடுற தோட்டம் அது? ஆமாம், இப்போ தான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்குறாங்க. இந்த கொடைக்கானல் சைட்லாம் போனால் இப்போ போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலான சில அருவிலாம் உண்டாக்கி ஓட விட்றாங்க. எவ்வளோ சிரமம் தெரியுமா அது? நம்ம பைப்லேருந்து குடிக்கிற தண்ணி வரதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். வீட்டிலே 4 நதி ஓடணும் நம்ம இருக்கிற ஏரியாவில். எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கி 4 நதியை ஓட விட்டது மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த பொன் விளையிற பூமியாக வேற வச்சிருக்கிறார். இதெல்லாம் படிக்கிறதே இல்லை. நேராக மத்தியக்கு போயிட்டு எவனுக்கு எந்த வயசில் குழந்தை பிறகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. அப்புறம் நம்ம இதை எடுத்து பிரசங்கம் பண்ணால் என்னை வந்து அசிங்கம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்களே, நீ ஃபெயில் ஆனால் நானும் ஃபெயில் ஆக முடியுமா என்ன? ஹலோ, உனக்கு அது ஒரு அடையாளம் இருக்குதுப்பா ஜிப்பான்னு. நான்லாம் செயலின் மூலமாக தான் யாருன்றது என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். உன்னையாவது பார்த்தோன்னே பாஸ்டர் வாங்க, பிரைஸ் லார்ட் வாங்க, உட்காருங்கம்மாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளெல்லாம் வந்து சகிவே மாதிரி தான். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு அவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தா தான் தெரியும், பழகினா தான் தெரியும், பேசினா தான் தெரியும். பார்த்த உடனே நம்ம தெரிகிற ஆள் இல்லை. அப்போ அதனால தான் சொல்லுவோம், ஊழியக்காரனாக வந்துட்டீங்கன்னா, ஊழியம் செய்கிற வரனா முதல்ல பைபிளை தூக்குறதுக்கு முதல்ல ஆதியாகமம் படி, ஸ்டார்ட் ஃப்ரம் ஜெனிசிஸ். அதில் தான் தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியை, முக்காவாசி இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்குரிய நிறைய ஃபார்முலா அங்கே தான் கொடுத்துருக்குறார். இப்போ மனுஷன் எப்படி சிந்திக்க வைக்கிறாரு? ஆதாம் உட்காந்து என்ன சிந்திச்சிருப்பான்? ஐயோ எனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு ஆள் கிடைக்கல, நான் யோசிச்சிருப்பான். இல்லை, நான் ஒருத்தன் இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தை உண்டாக்கி இதில் பொன் விளையிற பூமின்னு ஒரு இடத்த வந்துச்சு, 4 நதியை உள்ளவே ஓட வச்சு, வெளியே எங்கேயுமே போயிடாதரா ராஜா, இங்கே உள்ளவே உனக்கு எல்லாமே நீ புசிக்கக்கூடிய எல்லா பழமும் உள்ள இருக்குதுன்றார். எல்லா கனியும் நீ புசிக்கலாம் வேற சொல்ல. வெளியெல்லாம் போய் அலைய வேண்டியதில்லை, கேட்டை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை ராஜா, உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறதுனால காலாட்டிட்டு நீ உக்காந்துருக்க முடியாது, நீ பண்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுன்றார். என்ன பண்ணு, வேலை செய்யி, பார்த்துக்கோ, உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், நீ தானே பண்ணணும் அதை. இன்றைக்கி அந்த வேலையை தான் செய்கிறோம். நம்ம ஆதாம் செய்கிற பொறுப்பை தான் நம்ம கொடுத்துருக்குறாரு. நீங்கள் என்ன போய் எதை புதுசாக உருவாக்குறீங்களா? இல்லை, எல்லாமே தேவன் இந்த மண்ணில் வச்சதுலேருந்து எடுத்து தான் என்ன பண்ணுறீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்குறீங்க. நீங்கள் எழுதுகிற பேப்பராக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எவ்ரிதிங், வாட் எவர் யூ யூ, ஈவன் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் கூட எடுத்து செய்கிறான், உருவாக்கிட்டாரு. மொபைல் எப்படி உருவாக்கினேன்? கடவுள் வச்சதுலேருந்து தான். யார் வச்சதுலேருந்து தான்? கடவுள் வச்ச பொருள்லேருந்து தான், கடவுள் கொடுத்த ஞானத்திலிருந்து தான், கடவுள் கொடுத்த அறிவிலிருந்து தான் எல்லாரும் உருவாகிறது. தேவன் அவ்வளோ பெரிய திட்டமிட்டு வேலை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் அதை என்ன பண்ணுகிறது? போதிக்கிறது. பாருங்க அதை. அப்போ ஒரு நாள் நம்ம இப்படி யோசிக்கிறது, இதை கேட்டால் மைண்டு மாறிடுது. எப்போ கடவுளே வேலை செஞ்சார், அப்போ நம்ம என்ன பண்ணி அவனை வேலையை செய்யணும். வேலை செய்யறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹலோ, சபிக்கப்பட்ட வேலைன்னு ஒன்று இருக்குது. அது என்னது? நெற்றியின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய் என்றார். எந்த வேர்வையினால ஆகாரம் புசிப்பாய்? நீ நெற்றியின் அது எப்போ? சபிக்கப்பட்ட பிறகு. அதை தூக்கிட்டு வந்து நிற்கிறது கூட. வேலைனாலே பிரதர் கஷ்டப்படணும், ஓடணும், நாய் மாதிரி உழைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, நாய் மாதிரி ஓடுறேன், அது உங்களுடைய திட்டம் இல்லை, வேலை செய்கிறது மட்டும் தான் உங்களுடைய திட்டம். ஏதேன் தோட்டத்தில் எப்படி பண்படுத்தி பாதுகாக்கிற வேலையை சொன்னீரோ அது மாதிரி ஒரு வேலை எனக்கு தருவீராக, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை எனக்கு தருவீராக. கேளுங்க, செய்வார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய லாஜிக்கே தப்பாக இருக்குது. கடவுளை குறித்து சிந்திக்கிற எண்ணமே தப்பாக இருக்குது. வேலைனாலே கஷ்டப்படணும், ரத்தம் சிந்தணும், வேர்வை சிந்தணும், கடைசி வரைக்கும் நாய் படாத பாடு தான் படணும். அப்படி பட்டாதான் வேலை, அப்படி சம்பாரிச்சா தான் துட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள். வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. உங்களுக்கு இன்னும் அறிவு வரலன்னு அர்த்தம். மேல் அதிகாரி அப்படியே உங்களை மாதிரி ரத்தம் சிந்துறாரு, உங்களை மாதிரி வேர்வை சிந்துறாரு, உங்களை மாதிரி நாய் படாத பாடுபடுறாரு. ஹலோ, காலில் போடுற ஷர்ட்டு கூட, அயன் பண்ண ஷர்ட்டு கூட கசங்காமல் என்ன பண்ணுறாரு அவர்? சாயந்தரம் வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. எப்படி? ஏன்னா அவர் இருக்கிற வேலை அப்படி. நல்ல க்ளோஸ்டு ரூமு, ஃபுல்லாக ஏசி, ஏர் கண்டிஷன், நல்ல க்ளீனான ரூமு, 2 PA இருக்கிறாங்க, எது சொன்னாலும் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கு அவருக்கு ஆள் இருக்கிறாங்க. ரோலிங் சேர்லேயே உட்காந்து நிம்மதியாக வேலை செய்வார். நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன் யோசிக்கிறதுனா, அங்கே ஒரு மாம்சம் வேலை செய்யுது, வசனம் தெரியாதனால. என்ன பாடுது? நான் அவர் அளவுக்கு படிக்கலைங்க, அந்த இடத்துக்குலாம் போனால் நிறைய பணம் செலவு பண்ணுங்க, அந்த இடத்துக்குலாம் போ அப்புறம் என்ன பண்ணுறாரு? சரி அப்படியே இருக்கு,
உன்னுடைய லாஜிக் அதானே, உன்னுடைய நம்பிக்கை அதானே. பணம் இருந்தால் தான் அங்கே போக முடியும், ஆள் பேலர் இருந்தால் தான் அங்கே போக முடியும், என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தால் தான் அங்கே போக முடியும், பேக்கப் ஒரு ஆள் இருக்கணும். அவருக்கு அவங்க சொந்தக்காரங்க பண்ணாருங்க. அவருக்கு அவங்க சொந்தக்காரங்களே பண்ணி அப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னா, உங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களுக்கு கூட இருந்தால் உங்களுக்கு எந்த தூரத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார்? அதையும் யோசிக்கிறது இல்லை, அதையும் விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் நல்ல காரியத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள் இந்த தேவனுடைய வசனத்தில் இருக்கிற சத்தியமும் அதில் இருக்கக்கூடிய ஞானமும் உங்களுக்கு என்ன பண்ணல, இன்னும் உண்டாகவில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? பைபிள் படிப்பீங்க, ஆனால் அதில் இருக்கிற சத்தியம் என்றதே உங்களுக்கு தெரியாது. அப்போ சபை எதற்கான இடம்? கட்டுக்கதைகளை பேசுகிற இடமோ அதெல்லாம் 2 வாரத்துக்கு மட்டும் பேசியிருக்கிறேன். சில நேரத்தில் பிரசங்கத்தை அப்படி ஆக்கிடுறாங்க, சபை அப்படிப்பட்ட ஒரு இடமா மாற்றிடுறாங்க. மத தோஷத்தை உருவாக்குற இடமா என்ன பண்ணிடுறாங்க, செஞ்சிடுறாங்க. அது வந்து சரின்னு ஒத்துக்க முடியாது. போன வாரத்தில் ஒரு நாகாலாந்து, அந்த நாகாலாண்டில் இருக்கிற அந்த ஊரில் ஆளுநர் நம்ம ஊராக ஆள் தான், தமிழ்நாடு சேர்ந்த ஆள் தான், எல்ஏ கணேசன் ஒருத்தர் இறந்து போகிறார், கவர்னர். அவர் ஒரு பேட்டி நேற்று கொடுத்துருக்காரு, நேற்று தான் பார்த்தேன் அதை. அவர் சொல்கிறார், நாகாலாந்து 80% கிறிஸ்தவர்கள். பதவியேற்பே அலேலியா அவர் வாயிலே வரல, அலோலியா பாடி தான் ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் தமிழ்நாட்டிலேருந்து போன ஆள், ஆனால் அங்கே போய் பார்த்தா அலேலியா பாடி தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அதுக்கு பிரதமர் உட்காந்துருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே ப்ரேயர் வேறு பண்ணுறானுங்க இயேசுவின் நாமத்தினாலன்ட்டு. எனக்குலாம் ஒன்றுமே புரியல, ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா 80% மக்கள் அங்கே தான். அதுக்கப்புறம் சரி, எப்படி நான் வந்து நம்ம ஊர் ஆளுங்களை மாதிரி நினச்சி, நம்ம ஊர் கிறிஸ்தவ மாதிரி நினச்சிக்கிட்டாங்களே. அதுக்கப்புறம் தான் போன பிறகு தெரிஞ்சுது, அவங்க மற்ற மதத்தினரையோ மற்ற வழிபாட்டையோ மற்ற தெய்வங்களையோ இழிவாக பேசுவதே இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார், ஒரு ஆர்எஸ்எஸ் கார் வேறு. அவருக்கு கிறிஸ்தவன்னா யாருன்னு போய் எங்கே போய் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, நாகாலாண்டில் வயசான காலத்தில். அங்கே போய் தான் சொல்கிறார், அங்கே போய் தாங்க எனக்கு தெரிஞ்சுது கிறிஸ்தவனா இவங்க தான், இவங்க யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, மற்ற தெய்வங்களை அவமதித்து பேச மாட்டாங்க, மற்றவங்களோட நம்பிக்கை கீழ்த்தரமா. ஆமாம், இங்கே அப்படியா? ஹலோ, உங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டிவியில் வந்து கையில் இவ்வளோ பேர் பைபிள் வச்சு மன்னிப்பு கேட்டார் எல்லா நியூஸ்லையும். எதுக்கு? ஹலோ, பேசுறது புரியும், அவர் தான் பெரிய ஊழியக்கார். சபைக்கு போதுங்களோ இல்லையோ, அங்கே இருக்குவங்க எல்லா கூட்டமும், முக்கால்வாசி கூட்டம் என்ன பண்ணுதாங்க, சபை எதுனே தெரியாத ஒரு இயேசு சொன்ன மாதிரி தான், மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இருக்கக்கூடிய ஆடுகள் இது. இந்த ஆட்டுக்கூட்டம் சபைன்னு என்ன, ஊழியக்காரன் என்ன, சபையோட தன்மை என்ன, சபையிலோட வேலை என்ன, இதெல்லாம் தெரியறதே இல்லை. எங்கேயாவது கூடாரம், எங்கேயாவது பண்டிகை, எங்கேயாவது மழைன்ட்டா கிளம்பி ஓடிடுது. ஓடி போயிட்டு அங்கே போய் உபவாசம், 8 மணி நேரம் உபவாசம். பிரதர், என்ன நான் இந்த ஜிப்பாக்காரை பார்த்தேன் பாருங்க, அவர் ஸ்டெடியாகிறாரு. நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நம்ம கரெக்ட் டைம் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு மெயின்டைன் லெவலில் இருக்கிறோமா. அப்போ தான் தெரிஞ்சுது ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஆள் எப்படி இருக்கிறாரு. ஆமாம், இதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் போடுது. அது 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் எதுக்கு வைக்கிறாங்க? இது மாதிரி விசுவாசியெல்லாம் இருப்பான், உன்னை பட்னி போடுவான், நீ என்ன பண்ணுவாங்கலாம் தாங்கணும். இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் இவனுங்களுக்காக நம்ம அப்படிலாம் மாற்றிக்க முடியாது. பட்னியாக இருக்கிற நம்ம கடவுளை அதை சொல்லவும் இல்லை. பேசுறது உபவாசம்னா என்ன? கடவுளோடு இணைந்திருப்பது, சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் விரதம். ஹலோ, நீங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறீங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஏற்கனவே வேற எங்கே இருந்தால் வந்திருக்கலாம், வேறு பக்தியில் இருந்தால். அந்த பக்தியில் விரதம்னு பேர் அதுக்கு. சாப்பிடாம தண்ணி குடிக்காமல், அது உங்கள் பாஸ்டர் தெரியாமல், அவரும் ஹிந்து பாஸ்டாக இருப்பார், பேர் பாஸ்டர் தான். அதான் சொல்கிறேன், வசனத்தை எடுத்து உபவாசம் என்றால் தண்ணி அருந்தாமல் இருப்பது, சாப்பிடாமல். ஆண்டவர்னும் வயிறின் சிறுகுடல் பெருகுடலையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? இஸ்ரவேலுக்கு கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறார், எளியவன் உன்னிடத்தில் ஒருவனும் இருக்கவே கூடாதுன்றார். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடவே முடியலைங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்க, அப்படி ஒருத்தன் இருக்கவே கூடாது. ஏன்? நீதிமானா யாருன்றத தாவீது பேசுகிறான். யார் பேசுறது அது? ஆமாம், அன்றைக்கி அவர் அப்படி சம்திங் பசங்கிட்ட சொன்னேன், வேணுன்ட்டே தானே மாட்டி விட்டேன். ஏன்னா கூட்டிட்டு வந்த ஆளுங்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவரை பேச விடாதீங்க, வேணாம், அவர் பாவம். இல்லை என்கிட்ட மாட்டினா செமையாக துவைச்சி தான் என்ன பண்ணுவேன், நான் ஹேங்கரில் தொங்க விடுவேன். இல்லைண்ணா வேணாண்ணா, அமைதியார், ஐயா நீங்கள் பேசுங்க. அவர் சொன்ன, ஐயா என்னை விட்டுருங்க, நான் ஒரு நீங்கள் பேசுங்க, முதல்ல நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அப்புறம் நான் பேசுகிறது என்ன பண்ணும் தெளிவாக தெரியும். இல்லைன்னா என்னை விட நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. நீங்கள் முதல்ல பேசிடுங்க,
சகரியாவை பற்றி பேசுங்க, எலிசபெத்தை பற்றி பேசுங்க, 60 வயசு மேலே எப்படி குழந்தை வந்ததுன்னு பேசுங்க. சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்றா பண்ணுங்க, அடிச்சு தள்ளுங்க. பேசுறது புரியுதா இல்லையா? நான் பெரிய ஆளுன்னு பேசலை, நான் சொல்கிறது தேவனுடைய வசனம் தான் என்றைக்கும் ஜெயிக்கும்ன்றேன். சத்தியம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அது மேலே தான் நம்பிக்கை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ உண்மையான கிறிஸ்தவனாய் உருவாவது எப்படின்னா, ஏதோ ஒரு சபைக்கு போய் ஏதோ ஒரு மத பிரசங்கத்தை கேட்டு 4 அலிலியா போட்டு சொந்த சகோதரனையும் இல்லை மற்றவனையும் மன்னிக்க முடியாமல், அன்பு கூற முடியாமல், அவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவனை வந்து எப்போ சாவான், எப்போ அவனுக்கு கேடு நடக்கும், எப்போ கெடுதி நடக்கும், அவன் வீட்டில் என்றைக்கு ஏதாவது இழவு நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து போகிறது சபையும் இல்லை, உனக்கு பண்ணுறது பிரசங்கமும் இல்லை. போன வாரம் அதெல்லாம் காமிச்சேன். உன்னுடைய பிரசங்கம் அவங்கள நற்கிரியைகளை செய்ய அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள வைராக்கியம் உள்ளவனாக மாற்றணும். எனக்கு தீமையே செஞ்சால் கூட சரி, நல்லதை தான் செஞ்சுட்டு வருமன்ற வைராக்கியத்தை உண்டாக்குனாதான் அது நல்ல சபை, நல்ல பிரசங்கம், நல்ல பிரசங்கியார். பிரசங்கம் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இவன் வந்து புரஜாதி பிரதர், இவன் யார் இவன்? ஆமாம், என் மனைவி பாருங்க, கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போகிறான், அவன் போயிட்டு இந்த நர்சிங் ரூம்னு ஒன்று இருக்கும், அங்கே நர்சஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் இருப்பாங்க. அப்போ கல்யாணம் புதுசு நல்லா இது ஸ்டட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பா, கமல் போட்டு போயிருந்தா. போனவுடனே அங்கே இன்னொரு விசுவாசி, வேறு சபைக்கு போகிற விசுவாசி, ஏற்கனவே சொன்னிருக்கலாம் ஐயா, வழிக்கு விழுந்தவர்கள் எல்லாம் வாரி அணைத்துக் கொள்ளும் ஒரு சபை இருக்குது, அங்கே அந்த சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி. அந்த பொம்பளை அங்கே இருக்கிறா. மற்ற மதத்தினரும் வேலை செய்கிறவங்களும், அதுவும் நர்சஸ் ரெஸ்ட் ரூம், அது வேறு ஒன்று ரெஸ்ட் ரூம்னா அது ரெஸ்ட் ரூம்னா இந்த காலத்து பாத்ரூம் வேறு ஆகிடுச்சு, கர்மம், ரெஸ்ட் எடுக்கிற ரூம் அது. சரி, அதில் யாருமே உட்காந்துருக்குறாங்க. என் மனைவி பார்த்த உடனே இந்த பொம்பளை பேசுது பாருங்க, யார்? இந்த வழிக்கு இந்த சபையில் இருக்கிற ஆள் பேசுறது. எப்படி நீ ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய நகையை நீ போடுவாய்? போன வாரம் தான் ஒரு போதகர்கள் சபைக்கு வந்தார். விக்கிரக ஆராதனை என்றால் என்னன்றதை தெளிவாக சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? நீங்கள் நகை அணியலாம், நகை அணிவதற்கென்று ஒரு முறை உண்டு. அந்த முறை என்னன்னா, காதில் ஒரு போடுறீங்கன்னா தொங்குற மாதிரி போடக்கூடாது, ஒட்டுற மாதிரி தான், ஒட்டுற மாதிரி தான் போடணுன்னு உனக்கு அறிவு இருக்குது. உன் பாஸ்டருக்கு அவ்வளோ அறிவு வழியுது, 4 வழியாக வழியுதுன்னா உண்டாக்குனவருக்கு இருக்காதா? பிறக்கும் போதே ஒட்டி வச்சு என்ன பண்ணியிருப்பார்? என்ன பூமியிலிருந்தே பொழந்துக்கிட்டு உருவாக்குனவர் பிறக்கும் போது என்ன பண்ணியிருப்பார்? ஒட்டின மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரா? ஹலோ, அவர் தான் சொல்கிறார், ஏதேன் தோட்டம் உண்டு, பொன் விளையிற பூமி, அது நீ கிரீடமாக செஞ்சு போடுவியோ இல்லை கழுத்து லெவலில் மாட்டிக்கிட்டு. இப்போ பார்த்த பாருங்க, ஒரு ஆள் இவ்வளோ பேர் சங்கிலி தங்கத்தில் ஆசையாக இருக்குது, ஒரு நாள் வாங்கி போடணும். அதை உங்களுக்கெல்லாம் ஏன் பாஸ்டர், உனக்கு ஏன், உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, நீ 1 சவரன்லேயும் 2 சவரன்லேயும் போட்டுக்கோ. நான் பெருசாக என்ன பண்ணுறேன், போட்டு வரேன். பூமியும் அந்த நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. வயிறு ஏறிங்க, திட்டுங்க, சபிங்க, பாஸ்டருக்கு இதெல்லாம் தேவையான்னு கேளுங்க. ஆமாம் சொல்லுவோம், ஆமாம் தேவை தான். ஏன்னா எல்லாத்துக்கும் வசனம் வச்சுருக்கிறேன், எல்லாத்துக்கும் சத்தியத்தை வச்சுருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆவியானவர் இருக்கிறாரு. அதான் சொல்லுவேன், சத்தியம் என்றால் மறுக்கப்பட முடியாததாய் இருக்கணும். வயிறு எரிஞ்சிட்டு ஒன்றா போவியே தவிர உன்னால் நான் சொல்கிறது மறுக்கவே முடியாது. நான் வெறும் இவ்வளோ தடியில் செயின் போடுறதுக்கே வயிறு ஏறியே, நான் செத்து மறுஜன்மம் அடையும் போது தங்கத்துலேயும் நடக்க போகிறேன், அதுக்கு என்ன பண்ணுவேன்? ரத்தம் வாந்தி எடுப்ப போல இருக்குது. ஹலோ, இவ்வளோண்டு தங்கத்தை வாங்கி மாட்ட போகிறேன்னு தான் சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணுது? எரிதே. இல்லை, நான் தங்கத்துலேயே ரோட்லேயே நடக்க போகிறேன். ஒருவேளை பைக் அலோவ் பண்ணாருன்னா பைக்கையும் வாங்கி அங்கே ஓட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? பேசுறது புரியுதா இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பாயிண்டோடு தான் வரேன். உங்களுடைய நினைவுக்கும் கடவுளுடைய நினைவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஆமாம், என்ன பிரச்சனைனா, உங்கள் அறிவோடு கூட நீங்கள் வேதத்தை படிக்கும் போது அப்படி தான் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சு, அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய தோல்வி, பிரச்சனை, சமாதானம் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம், நன்மைலாம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கெட்டவங்கன்றதுனால இல்லை, நீங்கள் தான் நல்லவங்களாச்சே, நீங்கள் தான் பைபிள் படிக்கிற ஆளாச்சே. ஆனால் பைபிளை உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறீங்க. எந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறீங்க? பெர்ஸ்பெக்டிவ்னா கண்ணோட்டம், உங்கள் அறிவு, உங்களுக்கு யாரை போதிச்சுது, அந்த அடிப்படையில் படிக்கிறீங்க.
அதனால தான் பவுல் இங்கே சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே அல்ல, அது எந்த பலத்தில் நிற்பது? அது தேவனுடைய பலத்தில் நிற்பது. எந்த பலத்தில் நிற்பது? அது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போன வாரம் பேசியிருக்கிறேன். என்ன சொல்றாரு? நாங்கள் பண்ணுற பிரசங்கம் என்பது எங்களுடைய ஞானத்திலிருந்து நாங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிரசங்கத்தை நாங்கள் செய்யவில்லை என்றார். ஏன்? இது சபைன்றதா தான். சபையில் சத்தியத்தை போதித்தாதான் வருகிற ஜனங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்வார்கள். யாரை தொழுது கொள்வார்கள்? இல்லைன்னா யாரை தொழுது கொள்வீங்க நீங்க? சிருஷ்டினா உருவாக்கப்பட்டதுன்னா என்னது? அது விக்கிரகம். தொழுது கொண்டால் அது என்னவாயிடுது? அது விக்கிரகம். ஒரு ஆளுக்கு நீங்க கீழ்படுறீங்க, என்ன ஆகுது? அது விக்கிரகம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு விக்கிரகம் யாரு? சர்பம் தான். யாருக்கு அவங்க கீழ்படிஞ்சாங்க? ஆமாம், டு whom you obey. if you obey for the truth, if you obey for the God, நீங்கள் கடவுளுக்கோ கடவுளுடைய உண்மைக்கோ சத்தியத்துக்கோ கீழ்ப்படிந்தால் அது தெய்வீகமானது, இட் இஸ் காட்லி. ஆனால் கடவுளுடைய சத்தியத்துக்கோ வேற எதுக்கோ புறம்பானதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அது எப்படிப்படுது? அது விக்கிரக ஆராதனை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்படின்னா அர்த்தம், விக்கிரக ஆராதனை கடவுளுக்கு முதல் அருவருப்பும் முதல் எதிர்ப்பும், முதல்ல கடவுள் உங்களை வெறுக்கிறதுக்கான முதல் பாயிண்டாக இருக்கிறதே அதான். வேற எதோ ஒன்று அவர் மன்னிக்கிறாரு. He will never accept that you are calling and you are worshiping someone as a God. தேவன் ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிடுறாரு பாருங்க. ஆனால் நீங்கள் வேற எதையோ கடவுளாகவோ கடவுளுக்கு நிகராகவோ கடவுளுக்கு நிலையாகவோ நீங்கள் பண்ணினால் தொழுது கொண்டால் அது என்ன பண்ணுறதில்ல, அவர் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் 10 கட்டளையில் முதல்ல அதை வச்சார், என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். நான் மட்டும்தான் உனக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும்னா இருக்கணும். நீ ஒன்று பயப்படுறனா அது முதன்மையான பணம் யாருக்காக இருக்கணும்? அது கடவுளுக்கானதாக தான் இருக்கணும். உன் வீட்டுக்காருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ அது இருக்க கூடாது. கடவுளுக்கு பயந்து தான், அந்த பயம் தான் முதல்ல இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது, அதுதான் ஞானத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் அங்கே தான் வருது, அறிவு அங்கே தான் வருது, எதை செய்யணுன்ற செயல் அங்கே தான் வருது. இல்லை நாமே செய்கிறத பார்த்து போராம்பட்டுக்கிட்டு ஹலோ வயிறு எரிஞ்சிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ பாருங்க, சபை என்னத்துக்கு? சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள. யாரை அறிந்து கொள்ள? ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா கடவுள் யார், அவரை நான் எப்படி தொழுது கொள்ளணும், அவருடைய வழிகள் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தில் நின்னால்தான் அது யாருடைய பலன்? அது தேவனுடைய பலன். யாருடைய பலன்? அது பிரசங்கத்தெல்லாம் கேட்ட பிறகும் நான் எல்லாத்துக்கும் எங்கள் பாஸ்டர் தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் கிடையாது. அது தேவனுடைய பலன் அது இல்லை. பாஸ்டர் தன்னுடைய அறிவை தன்னுடைய ஞானத்தை உனக்கு பேசியிருக்கிறார். பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா மாதிரி நடுவர் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார். அதுதான் பவுலுக்கு பேசுகிறாரு. சபைனா என்ன, ஊழியக்காரனா என்ன, அவன் வேலைனா என்னன்னா 6வது வசனம் என்ன பேசுகிறாரு? அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். எதை பேசுகிறோம் நாங்கள்? தேறினவங்கன்னா பாஸ் பண்ணவங்கன்னா யார்? முதல்ல ஆண்டவரை தங்கள் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். உள்ளத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க முதல்ல. நீங்களாம் எல்லாருமே அப்படி தானே. ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு? வந்தவொடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? வந்தவொடனே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கிடையாது. வரீங்க, கடவுள் யாருன்றது கேட்குறீங்க, உள்ளத்துக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். கிரியை செய்யும் போது விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசத்தின் கிரியையில் தான் அவர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறீங்க. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானமே எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவருக்காக வாழறீங்க, வளர்றீங்க. இவ்வளோ இருக்குது. அப்போ அங்கே கேட்குறது அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது இல்லையா? அப்போ கேட்குறது எப்படி இருக்கணும்? பேசுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எதை பேசணும்? அவர் சொல்கிறார், தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம். எதை பேசுகிறோம் நாங்கள்? ஆமாம், இந்த முக்காவாசி சபையில் எல்லாமே ஃபெயிலியர் கேண்டிடேட்டு. அதனால இவனுக்கு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னா கட்டுக்கதையை பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க, கண்டதை பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உட்காந்துருக்குறாங்க. பக்தி உணர்ச்சிகளை அலையிலியா போடு, பாட்டு பாடு, கைத்தட்டு, உருளு, பேரலு, குதி, ஆவினர் வரா இருப்பார், உன் பக்கத்தில் நிற்கிறா இருப்பார், அவரை பெற்றுக்கொள், மேலே உட்காரா இருப்பார், தலை வழியாக இருக்கிறா இருப்பார். ஹலோ, நல்ல மூக்கு வழியாக ஏறல. மூக்கு வழியாக ஏறினா வருது, மூச்சு நின்று போழியும்ல. வாய் வழியாக போனால் தொண்டை அடிச்சுக்கும். சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்குது சபையில். அதனால தான் சொல்கிறாரு, அந்த ஆளுநர் அங்கே போயிட்டு சொல்கிறேன். இப்போ கிறிஸ்தவனை இங்கே தான் பார்க்குறேன். இவன் இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு தான் சொன்ன பாருங்க. என் மணி கேட்குறான், என்னங்க இந்த பொம்பளை கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இவ்வளோ புறஜாதி மக்கள் உட்காந்துருக்குறாங்க, இவங்களுக்கு முன்னாடி நீ விக்கிரக ஆராதனை செய்கிற அப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்களா, என்னடி கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவு இல்லையா? விக்கிரகம் அது இதுன்றான், எங்கள் சாமி இல்லையா? நாங்கள் என்றைக்காவது உங்கள் சாமியை பற்றி இந்த மாதிரி பேசுகிறோமா? எதுக்கு இவ பேசுகிறான்? ஏன்னா ஒரு சண்டைக்காரி, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வளர பொம்பளை வாங்க, அதிகாரிகளெல்லாம் கையில் வச்சுருக்கிறா. அதனால் அவங்க யாரும் அவகிட்ட கேட்க முடியல, அன்னைக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த
பொம்பளை ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. அதான் சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்து காட்டு. கடவுள்லாம் யார், எப்படி அன்பு சொல்லி கொடுத்துருக்குறேன். எந்த கிறிஸ்தவ ஆளுங்களோட சேர்ந்துடாத, நல்லபடியாக சொல்கிறேன் நான். ஹலோ, ஏன்னா எது நல்ல பாம்பு எது சார பாம்புன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீ உலக மக்களோடு சேரு, அவங்களோட பழகு. ஏன்னா பிணியாளிகளுக்கு தான் யார் தேவை? வைத்தியம் தேவை. உனக்குள்ளே இருக்கிற அன்பு, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உனக்குள்ளே இருக்கிற ஆள் இன்னொரு விசுவாசிக்கு தேவை கிடையாது. யாருக்கு தான் தேவைங்க? புறஜாதி மனுஷிக்கு தான் தேவை. அவளுக்கு தான் சமாதானம் தேவை. அவருக்கு தான் இயேசு யாருன்னு தேவை. இவங்கிட்ட போனீங்கன்னா வாய்க்கு வந்த மாதிரி இப்போ நகையோடு நிப்பாட்டியிருக்கேன், நாளைக்கு பெருசெல்லாம் பேசுவான். சாட்சியாக வாழறதுக்கு வக்கு இல்லை. காரி துப்புறாங்க அந்த பொம்பளைய. தம்மா தொண்டு நகை தொங்கு தான். இது என்ன ஆயிடுச்சான்? அது விக்கிரக ஆராதனை ஆயிடுச்சான். புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வாரம் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருக்குறானுங்களே வீட்டில் உட்காந்து பைபிளை படித்து இதான் கண்டுபிடிக்கிறாங்க. தொங்கனால் அது விக்கிரக ஆராதனை, ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது நகை. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! நகைக்காரெல்லாம் கேட்டானா தூக்கி போட்டு மெதிப்பான் உன்னை. ஹலோ, ஒட்டுறதை விட தொங்குறது தான் அதிகமாக இருக்குது வேலை. அதுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் எடுக்கிறான், அதுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சாரி வேலை, எவ்வளோ முக்கியமானது. டிசைன் அந்த வேலை செஞ்சால் தானே தெரியும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தது போல இல்லை. ஆபிரகாமுக்கெல்லாம் வேலை இருந்தது, பொறுப்பு இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. தினந்தோறும் ஆபிரகாம் தேவனோட சஞ்சரித்தா நிறைய இருந்தது. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? ஆபிரகாம் உலகத்தை வாழும்போது அந்த காலத்தில் 320 பேர் தான் வீட்டில் ராஜாக்களோடு போரிடுறதுக்கு ஆளுங்களை போட்டு சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஹலோ, உங்களுக்கு இன்னொரு கவர்மெண்ட் சட்டம் அது இது ஒரு மனுஷங்கிட்ட பேசுறது எப்படி, ஒரு ஆறுதலாக நடந்து கொள்வது எப்படி, அதுவே உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, தெரியல, வக்கில்ல. பேர் பாஸ்டர் எதுவுமே இல்லைங்க. சிம்பிளாக சொல்கிறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி இவங்க முட்டாளன்றது. என் தம்பி இறந்து போனேன். ஒரு வாரம் தான், ஒரே வாரத்தில் ஒருத்தன் வந்து பத்திரிக்கை நீட்டுறான். என்னடா பத்திரிக்கை அது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் ஊழியம் ஆரம்பித்து 25 ஆண்டுகள். எங்கள் அப்பாவுக்கு இப்போ 60வது ஆண்டு. அது வரைக்கும் எங்களை போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்து இங்கே ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னவன் அவன் தான். இப்போ நான் என் தம்பி இறந்ததில் ஒரு மாபெரும் சந்தோஷம். அப்பாடா, இனிமேல் இவனுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுவானுங்க, இதுக்கப்புறம் எழுந்து நிற்பானுங்க. ஏல பைபிள் ஒழுங்காக படி. 7 முறை விழுந்தாலும் நான் எழுந்து நிற்கும் போது விழும்போது ஒன்றா குதிரையாக விழுவேன், எழுந்து நிற்கும் போது சிங்கமாக எழுவேன், புலியாக எழுவேன், கொடூரமாக எழுந்து நிற்பேன். ஏன்னா எழுந்து நிற்க செய்கிறவர் யார்? ஆண்டவர். பேசுறது புரியுதா இல்லையா? மோவாப் ராஜாக்கு அந்த பணம் முழுங்கி ஹலோ, அவன் பேர் என்னது? அந்த தீர்க்கதரிசி. அவன் பேரை சொல்கிற வெக்கமாக இருக்குது. அவனை வச்சு பேச வச்சார். இஸ்ரவேலை சாதாரணமாக நினைக்காத, அவன் பாலசிங்கம் இறையை கவி கொண்டு ஏறி படுத்திருப்பான்றார். எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவன்கிட்ட வச்சுக்காத, நீ ராஜாவாக இருக்கலாம், உன் பார்வைக்கு அவன் சாதாரணமாக தெரியலாம், உன் பார்வைக்கு அவன் மைனாரிட்டியாக தெரியலாம், வித்தியாசமாக தெரியலாம், போட்டு மிதிச்சு விட்டுலாம் நினைக்கலாம். கிட்ட போனால் தான் தெரியும் சிங்கத்தோடைய பலன் என்னன்றது. நீ 6 அடி ஹைட் இருக்கலாம், சிங்கம் உனக்கு 2 அடி தான். ஆனால் அதுக்கிட்ட என்ன பண்ண முடியாது, நிற்கவே. ஆமாம், தூரமாக இருந்தவனா நான் ஒன்று என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி எல்லாம் நீ வா, கிட்ட வா, அப்படி எழுந்துக்கிறேன். அப்போ தெரியும் பலன் யாருன்ட்டு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? மோவாப் ராஜாக்கு அப்படி தான் சொன்னார். அவன் சாதாரணமாக அவனை வம்பெடுத்துட்டு உட்காந்துருக்காத, இந்த பணம் முழுங்கிய கொண்டாந்து அவனை வச்சு சபிச்சிடலான்னு பிளான் போடாத. வாயை திறந்துட்டான். அதுக்கப்புறம் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அவன் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்கு உண்டு, அவனுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அவன் தேவனாகிய கர்த்தரே அவனுக்கு அடைக்கலமாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாரு. மோவாப் ராஜாவே, நீ என்ன பண்ணு, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை பாரு, அதான் உனக்கு நல்லதுன்ட்டான். பேசுறது புரியுதுங்களா? அப்போ நம்மை குறித்த தேவனுடைய பார்வலாமே அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வரதுக்கு தான் பைபிளை கொடுத்துருக்குறாரு. ஆனால் என்ன நடக்குது? முக்கால்வாசி சபையில் பிரசங்கம் பண்ணி, பாட்டு பாடி, ஆவியில் நரைஞ்சி, குதிச்சு, மெதிச்சு, உருண்டு, பைபிளை கிழிச்சு, குழந்தைய எட்டி உடச்சி எல்லாம் பண்ணிட்டு, இவ்வளோ ஆவிக்குரிய ஆராதனையும் பண்ணிட்டு, கடைசியாக தங்களை பற்றி எப்படி திரும்ப வர்ணிப்பாங்க, நானும் ஒரு புழுவும் பூச்சியுமாக இருக்கிறேன், கர்த்தர் என் மேலே எப்படி இருப்பார். ஏல புழுவும் பூச்சியும் பார்க்கறதுக்கு அவனா குப்பை தொட்டியிலே இருக்கிறாரு. அதெல்லாம் அங்கே தான் இருக்கணும், சாக்கடையில் குப்பை தொட்டியில் இருக்கணும். நீ யார்? நீ
போய் படிச்சுப்பார் வேதத்தை. இஸ்ரவேலே நீ யாரு? பாக்கியவான், அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு யாரா இருக்கிறது? ஆதாரம். சர்வ வல்லவருடைய தேவன், அவருடைய தகப்பன், அவருடைய ஜனங்கள் நீங்கள், அவர் உனக்கு தெய்வமாக இருக்கிறார். அப்படி உங்களை பார்க்க செய்தாதான் சரியான சபையில் இருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு தான் எந்த பிரசங்கம் பண்ணுறோம். எதை ஒன்றா பிரசங்கம் பண்ணிட்டு போகலான்றது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறார், தேறினவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானத்தை என்ன பண்ணுகிறோம்? நாங்கள் பேசுகிறோம். யாருக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம்? நாங்கள் எல்லா இடத்துலையும் பேச முடியாது. எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு வேறு இருக்குது. சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பேசலானுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ரட்சிக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். ஹலோ, அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்தவங்க மேக்ஸிமம் எல்லாம் ஹிந்து தான். அவங்களுக்கு சொன்னது எல்லாமே அப்படி தான். நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அது கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. யாருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது? அது அவங்க வேலையை அது வரைக்கும் சபிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலையை மண்ணு இருப்பாங்க. நாளிலிருந்து அவங்க வேலைக்கு போகும்போது அந்த பிரசங்கம் ஞாபகம் இருந்தால் போவாங்க. இது கடவுளுடைய தன்மை. அது மட்டும் பிரசங்கம் பண்ணாங்க. சொன்னேன், கடவுளுடைய ஆசீர்வாதமே எப்படி திரும்ப உண்டாகுது? ஒருத்தன் வேலை செஞ்சாதான், என்ன பண்ணாதான்? பக்தியாக இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கிறதுல, ஜபம் பண்ணுறதுனால ஆசீர்வதிக்கிறதுல. ஏமாந்துடாதீங்க. கூடாரக்காரங்க அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்காங்க. அடி மகளே, முழங்கால் படியிடு, நேர் முழங்காலில் உபவாசத்தில் இரு, கர்த்தர் உன் கண்ணீரை என்ன பண்ணுவார்? காண்பார், உனக்கு பதிலளிப்பார். அதுக்கு ஆக்சுவலாக பெஸ்ட் எக்ஸாம்பிள் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். காஞ்சிபுரம் போனால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்? நீ காலாட்டிக்கிட்டே இருக்கலாம், காலாட்டிக்கிட்டே பிழைக்கலாம். எங்கள் அப்பா தான் அந்த இது சொன்னார் ஒரு வாட்டி. அதுக்கு விளக்கமும் சொல்லியிருந்தார். பெரிய இது கதை. அது ஒருத்தன் பொழப்பு இல்லாமல் இருக்கிறான் ஊரில். அவன் சொல்கிறான், எவ்வளோ வேலை செஞ்சு பார்த்தாங்க, எந்த வேலையும் உருப்பு இல்லை, பிழைக்க முடியல. ஆனால் இப்போ வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, பிழைக்கணும்னு ஆசையாக இருக்குது, எல்லோரும் போல் வீடு கட்டணும், வாசலம் அது இதுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எப்பா நீ காஞ்சிபுரம் போனால் காலாட்டிக்கிட்டே பொழைச்சிடலாம், வீடு கட்டிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பஸ்ஸு கிசை பிடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டான். அவன் வந்தான் அந்த பூக்குடி சத்திரத்து பக்கத்தில். நான் கட்டுற காதை அது. ஏன்னா அங்கே தான் திண்ணை நிறைய இருக்குது, மற்ற இடத்துல இடிச்சிட்டிங்க எல்லாத்தையும். அங்கே போனால் ஒரு திண்ணை இருந்தது. திண்ணை மேலே போயிட்டு உக்காந்தான். காலில் இருந்து நைட்டு வரைக்கும் காலாட்டிக்கிட்டே உக்காந்துருக்குறான். ஆனால் எது வரல? உழைப்பும் வரல, காசும் வரல. சரி, ஒரு நாள் ஆட்டினா 10வது போல் இருக்குதுன்ட்டு இன்னும் ஒரு 4 நாள் சேர்த்து ஆட்டுறான். கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நடந்தது. என்னது? கால் வீங்கினு தான் மிச்சம். எது வீங்கி போச்சு? காலை தொங்க போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு கோவம் அந்த ஆள் மேலேயோ. நான் பண்ண ஊர்லையாவது ஏதோ 2-10 வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்தேன். நீ போய் காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா என்ன பண்ணலாம்? உழைக்கலான்னு சொன்னால் இங்கே வந்தா ஆமாம் இருக்கிற ஹெல்த்தும் போய் வெல்த்தும் போய் மோசமான நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், யோ காலாட்டி புழைக்கலான்னா காஞ்சிபுரத்துலன்னு ஒரு தொழில் இருக்குது. என்ன தொழில் அது? தறி நெய்கிறது. தறி நெய்கிறதுக்கு முக்கியமானது என்னது? கால் பார்த்துருக்குறீங்களா? அதை அந்த தொழில் செஞ்சினா, பட்டு புடவை செஞ்சுனா நல்ல சம்பளம் வரும், நல்ல பணம் வரும். ஹலோ, அதை நம்ப ஆளுங்க எவனும் நம்பலை. பட்டு புடவை தான் நெஞ்சால் எங்கெங்க உருப்பட முடியாது. இப்படி ஒரு வாய் வச்சுருந்தா எத்தனியில் 100 புடவை பண்ணியிருந்தாலும் உருப்பட மாட்டேன். உன் வேலையை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு செய்கிறான். சங்குசாப்பேட்டையில் போய் பாரு, எத்தனை கார் நிற்குது. எல்லா ஊர்லேருந்தும் வரான், எல்லா ஸ்டேட்லேருந்தும் வரான். எந்த வேலை அது? அவனை மானத்திலிருந்து ஏதாவது இறக்கி பண்ணுறானா? இல்லை நீ செஞ்சுக்கிருந்த வேலை தான் அவன் எடுத்து பண்ணுறான். ஊராக வந்து ஹலோ பேசுறது புரியுதா? அதுக்கு புரோக்கர் வச்சுருக்கிறானுங்க, வேலைக்காரங்களோட புரோக்கர் பசங்க. அவனுக்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கலெக்டர் அம்மாவே ஒரு வாட்டி போட்டாங்க. இந்த புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு உள்ளே போடுங்கண்ணா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் எல்லா என்ட்ரன்ஸ்லையும் இருப்பானுங்க பைக் வச்சுக்கிட்டு. ஒரு கார் வேறு நம்பர் பிளேட் போட்டு வந்துடக்கூடாது, வேறு ஊர் போட்டு கர்நாடகா கேஏ வந்துச்சுன்னா போதும். அவனுங்கள மாதிரி ஒரு ஞானி கிடையாது தெரியுமா? எதுவுமே இல்லை. நான் என் மனைவி நிச்சயதார்த்தத்துக்காக நான் எங்கள் அம்மாலாம் போயிட்டு அவளுக்கு புடவை எடுக்க போகிறோம் காந்தி ரோட்டில். ஏன் கார் TN21 இந்த ஊர் நம்பர் தான். நம்ம ஊர் நம்பரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கடையில் ஏறிட்டு இறங்கிட்டோம், அதை பார்த்துட்டானுங்க. நீங்கள் பார்க்கணுமே, சும்மா தேனி முக்கிற மாதிரி வந்து நிற்கிறானுங்க. அந்த கடைக்கு வாங்க, பியூர் பட்டு 15% டிஸ்கவுண்ட், இந்த பக்கம் 30% டிஸ்கவுண்ட். அதான் சொன்னேன், நீங்கள் 2 பேர் டிஸ்கவுண்ட்டில் இருங்க, நான் என்ன பண்ணுற வேலையை முடிக்கிறேன், உங்கள் கூட இருந்தால் வேலை முடியாது. அதான் சொன்னே, பிறந்ததுலேருந்து இந்த ஊர் ஆஃப் ட்ரௌசர் இல்லை, ஜெட்டியிலேருந்து இந்த ஊரில் இருக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், பொண்ணும் இதே ஊர். இந்த சேட்டெல்லாம் வந்து எங்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பண்ணிட்டு உட்காந்துருங்க. அது 30 டிஸ்கவுண்ட்டு 40 டிஸ்கவுண்ட்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்.
புரியுதா இல்லையா? இந்த சேட்டெல்லாம் அந்த எவனாவது கர்நாடகாக்காரு, தெலுங்கானாக்காரு, ஆந்திராக்காரு வரும், அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஆமாம் பாகாரு காகாருன்னு பேசி என்ன பண்ணுறங்க, ஏதாவது ஒன்று தள்ளி விடுங்க. தெரிஞ்சவர் சொன்னார் பாருங்க, ஏங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிட்டானுங்கன்னா 10,000 ரூபாய் அவனுங்களாம். எப்படி? எதுவும் இல்லை, எடுத்துன்னு வந்து கடையில் விட்டுட்டீங்க, நீ 2 லட்ச ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நம்மள மாதிரிலாம் நமக்கு ஒரு படம் அவங்களுக்கு ஒரு படம்லாம் வாங்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்குறேன் அந்த ஆளுங்களை. பேக்காக வாங்கி கார் அடுக்குவேன். நான் யோசிச்சதெல்லாம் எங்கே கட்டுறானுங்க தெரியலையே, நான் மற்ற ஊரில் தெலுங்கானுங்க அப்படி பேக்காக வாங்கி அடுக்குவானுங்க, எல்லாம் பட்டு போடுவேன். அது கொண்டு வந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வெளியே உட்காந்துருப்பான், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் வெளியே உட்காந்துருப்பான் அவன் வண்டியில். இவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடித்த உடனே அசால்ட்டாக அவனுடைய கைக்கு என்ன பண்ணிடுது, 10,000 20,000. அவர் சொல்கிறார் பாருங்க, ஏங்க அவன் சிலவெல்லாம் ஒரு நாள்லேயே 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான்லாம் இருக்கிறாங்க இந்த ஊரில். நீங்கள் அவனை சாதாரணமாக புரோக்கர் நினைக்கிறீங்கன்னா எப்படிப்பா அந்த நினச்சியோ? எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் அந்த இன்ஃபென்சிஸ் அப்போல்லாம் படிக்கும்போது வழி ஃபுல்லாக இந்த தறி நேர் ஆளுங்க தான் இருப்பாங்க, பரிதாபமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஓட்டை பண்ணிக்கின்னு கீஞ்சு லுங்கி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த தறியை போட்டு இழுத்துன்னு கிடப்பாங்க, ஏதோ பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் தரித்திரத்தில் தான் இருந்தாங்க, கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அதே வேலையை இன்னொருத்தர் எடுக்கிறான், எடுத்து பார்த்தா உலகத்தையும் அந்த பக்கம் என்ன பண்ணுறான், வர வைக்கிறான். இத்தனைக்கும் இவங்க பண்ணுற அளவுக்கு ஒரிஜினல் கூட கிடையாதுன்றாங்க. எப்படி வர வச்சான்? அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி மாற்றிட்டான். அவனோட புத்தி என்ன பண்ணிட்டான், வேறு மாதிரி மாற்றிட்டான். வேலையை இறங்கி செய்கிறான். நான் கேட்டேன் பாருங்க, நமக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் பாபுஷாவா அந்த கடையில் தான் எல்லாரும் எல்லா ஊர்லேருந்தும் புடவை கேட்போம். நம்ம எப்படியா இந்த எந்த ஊர்லேருந்து வரணும் நேரம் அங்கே தான் போய் நிற்பான். அந்த ஒரு கடைக்கு மட்டும் தான் புரோக்கர் கிடையாது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கடைக்கு அடிக்கடி போவேன் நான். என் வண்டி பைக் எல்லாமே அவர் தான் அந்த ஆக்சசரிஸ் ரெடி பண்ணி கொடுப்பாரு. 6 நாள் 1 நாள் கூட ஆகிடும் சில நேரில் உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் பாருங்க. நான் கேட்டேன், இந்த ஆள் ஒரு கடையில் மட்டும்தான் புரோக்கர் இல்லைன்றான், ஆனால் எல்லாம் எந்த ஊர்லேருந்து வர காரையும் ஊரில் தான் நிற்குது, கடையில் தான் நிற்குது, எப்படின்னா அது அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார் பாருங்க. ஏங்க அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் போயிட்டு பந்தல் போட்டு ரோட்டில் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பாபுஷாவின் காஞ்சிபுர பட்டுன்ட்டு அந்த ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணிட்டான் அவன் ரோட்டில் இறங்கி. இப்போ அவன் ரோட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி ரோட்டில் போயிட்டு அதை வெளியே காமிச்ச பிறகு இப்போ அங்கேருந்து ஜனம் என்ன பண்ணுது, இங்கே வருது. எங்கள் ஊரில் பட்டு போட ஒருத்தர் விற்றாருங்க, நல்லா இருந்ததுங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணுறான், வரான். நம்ம ஆள் செய்யும் போதே திட்டுறது, இதெல்லாம் ஒரு வேலையாக, இது ஏமா வாங்குவான், இது பண்ணால் நஷ்டம்தான், கால் வலிக்குது, இப்படிலாம் பேசியிருந்தால் ஒரு நாள் நம்ம பண்ண முடியாது உருப்பட. அதுக்கு தான் பைபிள் வேறு மாதிரியாக போதிக்குது, வேலையை சபிக்காத. ஏன்னா வேலையிலிருந்து தான் உனக்கு என்னவே உண்டாகுது, கையிட்டு செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. நீ அந்த கையை சபிச்சுட்டு உட்காந்துருந்தா, அந்த கையிட்டு செய்கிற பிரயாசத்தை சபிச்சுட்டு உட்கார்ந்தா எங்கேருந்து உனக்கு ஆசீர்வாதம் வர்றது? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சோம்பேறி உடம்பு, சோம்பேறி ஊர். அதான் சொன்னேன், நம்ம ஊர் போகிறதுக்கு கால் ஆட்டிக்கிட்டே பொழைச்சிடணும். நல்லா வாழறான்னு எவனை திறமை சொல்லுவானுங்க, ஒரு பெரிய வீடை வாங்கி அங்கே ஒரு 10 இது வாடகை விட்டு வீட்டிலே உட்காந்துருப்பான். பார்த்துருக்குறீங்களா? காலில் இருந்து நல்லா வாழ்க்கைங்க அவருக்கு. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு, போக பாரு அவர் எப்படி வாழறாருன்ட்டு. வேலைக்கு போகிறவங்க கூட நல்லா இருப்பான். இவருக்கு எல்லா வியாதியும் வந்து வீட்டில் 4 பேர் சண்டை போட்டு. செங்கசாப்பேட்டில் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அப்படி தான் பெரிய மேன்ஷன் கட்டி 20 வீடுக்கு மேலே அப்படிங்கிறது அந்த ரோ வரைக்கும் போகுது. மாதம் 8 லட்ச ரூபா. நான் சொல்கிறது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கதை. மாதம் 8 லட்ச ரூபா சும்மா வாடகை மட்டும் வருது. அவர் கடை எல்லாம் விட்டுருக்கிறார். இப்போ ரீசெண்டாக போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், என்ன கதை அவருக்கு அப்படின்னு. அவருக்கு குழந்தைங்க கிடையாதுங்க. அதுக்கு பதில் இப்போ அவன் சொந்தக்காரன் தம்பி அவன்லாம் வந்து அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒழுங்காக சொத்து என்ன பண்ணி எங்கள் பேரில் எழுது, இந்த இப்போவே எழுது, உனக்கு தான் புள்ள குட்டி கிடையாது, எழுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் டார்ச்சர் பண்ணி அந்த ஆள் தூக்கு மாட்டுற லெவலில் மாட்டியிருப்பார். நேற்றுக்கு கேட்கல, அதுக்கப்புறம் போய் ரொம்ப நாள் ஆகுது. அது முடிவு அப்படி தான். இதே நீ ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. பேசுறது புரியுதா இல்லையா? ஏன்னா வேலையிலிருந்து வர ஆசீர்வாதம் தான் பாருங்கள் நிரந்தரமானது, நல்லது, அதுதான் உங்களுக்கு ஏற்றது, அதுதான் தெய்வீகமானது, அதுதான் வேதமும். இது மாதிரி தான் எல்லாமே. வேதத்தில் இருக்கிற சத்தியம் இப்படி தான் போதிக்கும், மேலோட்டமாக போதிக்காது. உலகத்தை அதுதான் சொன்னேன், இங்கே சபைக்குள்ளே பேசக்கூடிய சத்தியம் எதுவுமே உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டால் தான் அது தேவனுடைய பிரசங்கம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ சொல்கிறார் பாருங்க 6வது வசனம், அப்படி இருந்தும் நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம்,
இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தையும் அல்ல, அழிந்து போகிறவர்களாக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. 2 பாயிண்ட் சொல்றார். ஒன்று, எங்களோட பிரசங்கம் இந்த ஊரில் இருக்கிற பிரபுக்கள், ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஞானத்தை கொண்டு நாங்கள் என்ன பண்ணுவதில்லை, பிரசங்கிப்பதில்லை. என்ன பண்ணுவதில்லை? ஏன்னா சில அப்படி இருக்கிறோம். எங்கள் பாஸ்டர் ஆண்டவருடைய வருகையை மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மூஞ்சி அப்படி தான் சொன்னிச்சு என்கிட்ட. மூஞ்சினா விசுவாசி ஒன்று. எங்கே போனீங்கன்னு கேட்டேன். பைபிள் ஸ்டடின்னுச்சு. சரி, பைபிள் ஸ்டடியில் என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அந்த ஆள் என்ன பண்ணுவான்ட்டு. வருகையை பற்றி பிரச்சனை வருகை. எங்கள் பாஸ்டர் வந்து பிப்ளிக்கல் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, அதாவது பிரியாணியும் ரசம் சாதமும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு கலவை. என்னென்னா இயேசு என்றைக்கு எப்படி வருவார்னு கணக்கு போட்டாராம். அது சொன்ன மூதேவி, பைபிள் ஒழுங்காக படி. அவர் எழுதி வச்சுட்டே போயிட்டார். நான் வருகிற நாளையாவது நாழிகையாவது ஒருவனும் அறிய முடியாது. இயேசுநாதருக்கு மேலே இவருக்கு அறிவு நான் வளருதான்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே திருன்னு முடிச்சுது. அப்புறம் இல்லை நான் எங்கள் பாஸ்டர் சொல்கிறதான் நம்புவேன் அப்படின்னு. நம்பு, அதானே உனக்கு முதல் வம்பு. சத்தியத்தை நம்ப மாட்டேன், வசனத்தை நம்ப மாட்டேன். சில நேரத்தில் சத்தியத்தை பேசுகிற சம்பவம் பாருங்க இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் போக போக அறிவாளிங்க இருக்கிற ஊர் தான் இது. ஆனால் அது மட்டப்படுத்தவே மாட்டேன். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அறிவாளின்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா போய் என்னத்தை கேட்குறீங்க நீங்கள்? மனுஷருடைய ஞானத்தையா நான் கேட்குறேன். அந்த மனுஷருடைய ஞானத்தை கேட்கறதுனால தான் வாழ்க்கை தோல்வியில் இருக்குது. ஒரு சின்ன வெற்றி கூட பார்க்க முடியல, சின்ன எழுந்திருத்தல் கூட இல்லை, சின்ன ஒரு விசுவாசம் கூட இல்லை உன் வாழ்க்கையில். எதுலையுமே உண்மையாக இருக்க முடியல. எல்லாத்தையும் குறுக்கு வழி, எல்லாத்தையும் ஏமாற்று, எல்லாத்தையும் உலக மக்களை போலவே ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படி இருக்கிற காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா நீ மனுஷனுடைய ஞானத்தை கேட்டு வளர்றதுனால அப்படி இருக்கிற. பவுல் தைரியமாக சொல்கிறாரு, எங்களுடைய பேச்சும் எங்களுடைய பிரசங்கமும் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தும் அல்ல. 7வது வசனம், உலக தோற்றத்துக்கு முன்னே எப்போ பிரசங்கம் எப்போ ரெடி பண்ணுது? பிரசங்கம் எப்போ காணுது? மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு. அறிவியெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. உங்கள் தாத்தாக்கு சோஷியல் தெரியுமா? ஹலோ, உங்கள் தாத்தாக்கு சயின்ஸ் தெரியுமா? தாத்தா கூட விட்டுருவோம், தாத்தா போவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவரே யாரும் தெரியாது உங்களுக்கு, முக்கால்வாசி பேருக்கு. அவருக்கு பயாலஜின்னா என்னன்னு தெரியுமா, ஜுவாலஜின்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரிஞ்சிருக்காது அவருக்கு. ஹலோ, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதெல்லாம் இப்போ வந்துச்சு. அதெல்லாம் எப்போ வந்துச்சு? இப்போ வந்துச்சு ராஜா. ஆனால் நம்மளை மாதிரி மனிதர்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதனால தான் பிரசங்கம்ன்றது, தெய்வீகம்ன்றது, தேவன்றது அவர் இப்போ இந்த காலத்துக்குரியவர் அல்ல, இப்போ வந்தவரும் அல்ல, திடீர்னு தோற்றப்பட்டவரும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்தவர் அவர். எப்பொழுதுலேருந்து இருக்கிறவர் அவர்? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாரு. அப்போ பிரசங்கம்ன்றது எப்படிப்பட்டது? அது இங்கே அதுதான் சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. யாருடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது? ஆமாம், பிரசங்கன்றதே என்னது? ஒரு தாழ்ந்த நிலையில் வரவேன், ஒரு விசுவாசம் இல்லாமல் வருவேன், உடஞ்ச நிலையிலேருந்து வரவேன், ஒன்றும் இல்லாமல் வரவேன், ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வரவேன், வாழ்க்கை நீ உருப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வரவனை கூட இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய பிரசங்கம், இந்த சத்தியம் அவனை என்ன அறிய வைக்கிறது? என் வாழ்க்கை மகிமையாக மாறும் என்ற நம்பிக்கை முதல்ல விதைச்சிருது அவனுக்குள்ள. நானும் இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள தருது. நானும் இப்போ சந்திக்கிற சவால்களை, பிரச்சனைகளை மேற்கொண்டு வருவேன். அதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். காரணம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னுடைய மகிமைக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன பண்ணி வைத்திருக்கிறார் அவர்? எதை ஏற்படுத்தியிருக்கிறாரு? நீங்கள் மகிமையாய் வாழ்வதை, நீங்கள் வெற்றி அடைவதை, நீங்கள் சிறப்பதை, நீங்கள் செழிப்பதை, நீங்கள் வாழ்வதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? அதை அதனால் கடவுளுடைய வசனத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் தாழ்ந்த நிலையில் போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை, இழிவான நிலைமைக்கு போவதே இல்லை, வாளாக மாறுவதே இல்லை. நல்லா பவுல் போதிக்கிறார், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வருகிற மகிமைக்கு ஈடானவைகள் அல்ல. இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு நிறைய நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம், காலம் கடந்து போகலாம். ஆனால் ஒரு உறுதி இருக்கிறது, தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின மகிமையான காரியங்கள் அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால வெற்றி நிச்சயம். எது நிச்சயமாக இருக்குது? நான் வெற்றி அடைவது நிச்சயம், நான் மகிமை அடைவது நிச்சயம், நான் வாழ்ந்து காட்டுவது நிச்சயம், நான் தோல்வி அடைந்து எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவது நிச்சயம், என் அவமானங்கள் எல்லாம் மகிமையாய் மாறுவது நிச்சயம். நம்புறீங்களா? நீங்க தேவனுடைய வார்த்தை அந்த உறுதி தான் தருது உங்களுக்கு. நிச்சயமா ஜெயிப்பீங்க வாழ்க்கையில.
கடவுள் அதுக்கு துணையாக இருப்பார். கடவுள் அதை தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்திடுறாரு. அதெல்லாம் பிரசங்கன்றது வெறும் கொஞ்சம் உங்களை சமாதானப்படுத்தி போங்க போங்க எல்லாருக்கும் இருக்குதுங்க, உங்களுக்கும் இருக்குதுங்க, ஆண்டவர் உதவி செய்வாருங்க அப்படி சொல்கிற விஷயம் இல்லை. உறுதியாய் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்காக மகிமையானவைகளை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஏற்படுத்தியிருக்கிறபடினால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் எல்லாம் எப்படி தான் இருக்கும், அது மகிமையாக தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும்? அதெல்லாம் சொல்லுங்களேன். My future will be glory. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? மகிமையாக தான் இருக்கும். என் குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்புறீங்களா நீங்க? ஊழியத்தை அப்படி தான் பார்க்குறேன். என் ஊழியம் அது எப்படி இருக்கும்? அது மகிமையாக தான் இருக்கும். நம்புறீங்களா நீங்க? அதை அதுக்கு இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதான் சொல்லுவோம், பெரிய புளிய மரமாக இருக்கலாம், பெரிய தென்னை மரமாக இருக்கலாம், அதோடைய ஆரம்ப நிலை என்னது? புளியங்கொட்டையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? இவ்வளோ உண்டு. அது யார்கிட்டே காமிச்சு பாருங்க, இந்த இதுலேருந்து நான் பண்ணிச்சு இவ்வளோ பெரிய மரம் யார்கிட்ட கதை விட்ற நீ அப்படின்வான். அறிவில்லாதவன். தேறினவனுக்கு மட்டும்தான் புரியும், ஆமாம் இவ்வளோ பெரிய மரம் இந்த விதையிலிருந்து தான் வரும். அதனால தான் சொல்கிறாரு, எங்கள் பிரசங்கம் தேறினவர்களுக்கானதுன்றார். யாருக்கானது அது? ஆமாம், எல்லாருக்கும் இது ஏற்றுக்கொள்ள மாட்டான், எல்லாரும் இது அது எப்படிங்க, அது நடக்காதுங்க அப்படின்னு பேசுகிறவனா இருப்பான். ஆனால் விசுவாசின்னு தான் சொன்னேன், உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்குதா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எதிர்காலம் அது மகிமையாக தான் இருக்கும். எப்படி தான் இருக்கும் அது? இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அக்கினி சூழலில் இருக்கலாம். நீங்கள் இன்னங்க எரிஞ்சிட்டு கிடக்கிறேன், நான் எல்லாம் வெளியே ஜாலியாக இருக்கிறான், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எரிஞ்சிக்கிட்டு கிடக்கிறேன். ஆமாம், ஒரு நல்ல விசுவாசி, கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற விசுவாசி, உண்மையாக இருக்கிற எல்லாமே ஆரம்பத்துலேயே அல்லது கொஞ்ச நாள்லேயே ரொம்ப அப்படியே வந்துட மாட்டான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்கள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எங்கள் அப்பா ஊழியம் செய்கிறாரு, கவர்மெண்ட் வேலையும் செய்கிறாரு, ஒரு சபையில் விசுவாசியமாக இருக்கிறாரு. 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஃபஸ்ட்டு இதே ரயில்வே ரோட்டில் அங்கே ஒரு வாடகை வீடு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு குவார்டர்ஸ் கட்டினாங்க, அங்கே வாடகை வீடு, அங்கே 18 வருஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? 18 வருஷம். அதுவும் கொஞ்சம் நஞ்சு தொந்தரவுலாம் இருக்காது, தண்ணி தரமாட்டாங்க. மேலே அவன் ஒரு மேல் ஜாதியனுவான், அவன் மேலே இருப்பான், அவனுக்கு தொட்டி, அடுத்த தொட்டி நம்மள்தான் இருக்கும். அவன் தொட்டி வரைக்கும் தண்ணி ரொம்பிட்டு நடுவில் துணி வச்சு அடைச்சிருவான் தினமும். அது சண்டே தான் கரெக்டாக பண்ணுவான். 18 வருஷம் சகிச்சு தான் ஆகணும். அப்போல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ சரவணா மெஸ்ஸு அந்த அது ஒரு வீடு, அரசன் பிரதருடைய பெரியப்பா வீடு. அது அரசன் பிரதர்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க, பெரிய கை அவர்லாம். சரவணா மெஸ்ஸு அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பா, அது இன்றைக்கும் அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இருக்கிறாரு போயிட்டாரான்னு தெரில, அவருக்கு தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஜினியர் வீடு. அது எவ்வளோ தெரியுமா? வெறும் 1.5 லட்சம். அப்போ 2 பேருமே, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்கள் அம்மா அப்பா மேலே சர்ச்சுக்கு போகிறதுல எனக்கு கோபம் வந்ததுடைய முதல் காரியம் அதுதான். குவார்டர்ஸில் இருக்கிறோம், ஒரு தனி வீட்டில் நிம்மதியாக வாழ முடியல. அப்போல்லாம் எனக்கு வாழ்க்கை என்னென்னா, இந்த நாய்ங்களை எக்கச்சக்கமாக வளர்ப்பேன். எங்கே பார்த்தாலும் நாயை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியே போர்ட்டிக்கோலை வச்சு அதுங்களுக்கு தனியாக ஒரு வீடை கட்டி அதுக்குள்ளே வளர்ப்பேன். மேலே ஐயரு, அதுக்கு மேலேயும் ஒரு வீட்டில் ஐயரு. சும்மா இருப்பானுங்களா? நைட்டு ஃபுல்லாக கத்துவோம், பால் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவானுங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் அவங்களை திட்டின்னு இருக்கிறேன். மேலேருந்து வந்துடுவான், சத்தம் போடணும், எப்படி இப்படி வளர்ப்பேன், ஐயோ அசிங்கம் பண்ணி வச்சுக்கோ, அப்படி தான் பண்ணும். நான் என்ன பின்னா பண்ணும், டாய்லெட்டுக்கு போவோம், பாத்ரூமாக கட்ட முடியும், அது தங்கிறதுக்கு மழைலாம் நனையாமல் இருக்கிறது ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். கோணி கீனி போட்டு 4 செங்கல் வச்சு அதை வச்சு அதுக்குள்ளே தான் போவோம். எங்கே நாய்க்குட்டி இருந்தாலும் தூக்கின்னு வந்துடுவேன். நாய் மேலே அப்படி அலாவதியான பிரியம் எனக்கு அப்போல்லாம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது கூட நம்பவே மாட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபோட்டோ கூட என் வீட்டில் இருக்குது. 18 நாய் கொண்டாந்தேன் சைக்கிளில். வீட்டுக்கு வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு பாஸ்லாம் கிளம்பிட்டாங்களா, ரைட்டு கிளம்பு, எங்கே போய்ட்டார், எங்கே போகிற, அமைதியார் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தாரு. போனால் அப்போல்லாம் என்னுடைய ஸ்டைல் எப்படின்னா, ஹேண்ட்பர் பிடிக்க மாட்டேன், ஹேண்ட்பர் பிடிக்காமல் தானாக போவோம், சைக்கிள் பேலன்ஸ்டாக ஓட்டும், யாருமே இடிக்க மாட்டேன். நான் என்னை கற்றுக்கும் போது இடிச்சிருக்கிறேன் 4-3 பேரில், அப்புறம் இடிச்சு கற்றுக்கிட்டேன் இடிக்காமல் எப்படி ஓட்டுவதுன்ட்டு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வசதி ஆகிடுச்சு, இந்த கையில் 2 நாய் இந்த கையில் 2 நாய் தூக்கி உள்ளே பிடிச்சிக்கிட்டு இப்படி மெரிச்சிக்கிட்டு வருவேன். எங்கள் அப்பா சரி இவன் எதுவும் கேட்க முடியாது, வீடும் பெரிய வீடாக இருந்தது. அப்போ இப்போ தான் பில்டிங் கட்டிட்டோம். அப்போ எல்லாம் இடம் எக்கச்சக்கம் தோட்டம் இருந்தது, எடுத்துன்னு விட்டுக்கினே இருந்த. மொத்தம் 18 நாய். எங்கள் அப்பா சொன்ன, டேய் இன்னும் பொருள் எல்லாம் இதெல்லாம் வெளியவே இருக்குதுடா, பெட்டு கிட்டு எல்லாம் வெளியே இருக்குது, உள்ளே போய் அரேஞ்சே பண்ணலாம், அதுக்குள்ளே இதுங்களே ஏன்டா தூக்கின்னு வந்தேன், இதுங்க இல்லாமல் நான் இருக்கவே முடியாது.
18 நாய். அப்போ இந்த கேட்டு காம்பவுண்ட்லாம் சின்னதாக இருக்கும், கேட்லாம் ஓப்பனில் இருக்கும், எல்லாமே வெறும் கம்பி மட்டும் தான் இருக்கும், அதனால் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறார், இப்பயும் இருக்கிறார். அவர் வந்து சொன்னார் பாருங்க, இதுனா எம்ஜிஆர் வீட்டு தோட்டமாக இருக்குதுன்ட்டார். யோ எதை வச்சு நீ சொல்கிறீங்களா? அவர் வீட்டில் தாங்க இது மாதிரி நாய் இருக்கும், நான் போய் பார்த்துருக்குறேன் அவர் இருக்கும்போதுன்ட்டார். ஓ பரவாயில்ல, நம்ம பெரிய ஆள் தான் போல இருக்குது, ரைட்டு, அப்போ நாய் நம்ம வளர்ப்போன்ட்டு. அது எப்போ புத்தி வந்துச்சுன்னா இந்த சீசனில் என்ன பண்ணாதுங்க அதுங்க. ஆமாம், ஸ்ட்ரீட் டாக்கோடைய பிரச்சனை தான், சீசனுக்கு தாங்காது. சீசன் வந்த உடனே தான் பார்த்தேன், அது ஃப்ரீடமாக ரோட்டில் சுற்றின ஆளாதுங்க. சீசன் வந்துச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்டு தேவை அதுங்களுக்கு. எல்லாம் பாய்ஸ் வேறு, இதில் கேர்ள்ஸ் வேறு இல்லை. இதில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்ற மாதிரி மொத்த பேரையும் ஆம்பளைங்களாக உள்ளே போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். 18 ஆம்பளை. என்ன பண்ணுறது, பார்த்துச்சுங்க. சீசன் வந்துச்சு பாருங்கள், எல்லாம் காம்பவுண்டை கிரிச்சு ஓடிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னோடய ஒரே வேலை இந்த நாய்ங்களை எங்கெந்தெந்த தெருலாம் இருக்குது எல்லாத்தையும் வெக்கப்படாமல் தூக்கின்னு வந்து உள்ளே விடுறதான். அதுலேருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நீ என்ன தான் திருப்பி கொண்டாந்து விட்டாலும் நைட்டுக்குள்ளே அது எகிரி குச்சி ஓடும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார் கோட்ரஸில். நம்ம அந்த கோட்ரஸில் இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, அவங்க வீட்டில் இருந்து ஒரு அங்கே ஒரு கோயில் இருக்குது, தலைநாங்க இருந்தார். அவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ், ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு நாள் ரொம்ப சோகமாகிடுச்சு. நமக்கு என்ன பெரிய, நமக்குன்னா கரண்ட் பில் கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும். நான் என்ன நாய்ங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், இதுக்கு நன்றி கட்ட நாய்ங்க. மற்ற டைம்லாம் சும்மா இருக்குதுங்க, இந்த சீசன் வந்தால் நம்மளது எகிரி குடிச்சு எவ பின்னாடியே அது போயிடுது. இதுங்களை பிடிச்சி கட்டவும் முடியல, கட்டினா கத்துதுங்க. 18 நாய்க்கு சங்கிலி எங்கே போகிறது? அப்போல்லாம் சங்கிலியே இருக்காது நம்ம ஊரில். தேங்காய் நாரில் வரும் பாருங்க கயிறு, அதை வச்சு தான் அங்கங்கே கட்டி வச்சுருப்பேன். காலையில் வாக்கிங் கூட்டு போனால் 18 நாய் வாக்கிங் வெளியே போகணும். எப்படி இருக்கும் பாருங்கள், பிரம்மாண்டமாக வாழ்ந்தேன் நான் இதே ஏரியாவில். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க வெளியே பார்க்க முடியல, எங்கள் பக்கத்து வீட்டு எங்கடா வெளியே வரமாட்டேன்ற. நான் ரூம் அந்த பக்கம் இருக்குது, அங்கே வரேன், சாப்பிடும் போது கீழே வரேன், மேலே வரேன், அவ்வளோதான், முடிஞ்சு போய் சர்ச்சுக்கு வரேன், பிரசங்கம் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது பாருங்கள். அப்புறம் தான் அவரை பார்த்தேன் பாருங்கள், அவர் ஒரு நாய் வச்சுருந்தார். அவர் செயின்கின்னு எதுவும் போடல. வானா வருது, போனால் போகுது, சீசன் டைம்லேயே நில்லுனா நிற்குது, யூரின் போனால் போகுது, திருப்பி வானா, எல்லாமே வாயில். இதுங்களுக்கு கொம்பு அடிக்கிறதுக்கு ஆள் 10 வாட்டி கத்தி கொண்டாந்து உள்ளே போட்டு இழுத்துன்னு வந்து இப்படிலாம் இருந்தது. அவர் போகிறார் பாருங்க, கோட்டை சேர வா அப்படின்னா பின்னாடி போகுது. போய் கேட்டேன், ஏங்க இந்த நாய் பேர் என்ன? அல்சேஷன் அப்படின்னாரு. அல்சேஷனா இது என்ன நாய் தெரியலையே, எவ்வளோங்க இது அப்படின்னா? 8000 ரூபாய் அப்படின்னாரு. அப்போ 8000 ரூபான்றது பெரிய வேலை. நான் சொல்கிறது இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. 8000 ரூபாயா? நமக்கு பேக்கெட் மணி 10 ரூபா 15 ரூபாய் கிடைக்கும், 8000 ரூபாய்க்கு எங்கே போகிறது நான்? சரி என்ன பண்ணலாம், இப்போ வாங்குகிறோம் ஒரு நாள். சின்னதோ பெருசோ, ஹலோ, சின்னதோ பெருசோ விருப்பத்தையும் செய்கையும். ஆண்டவர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, மனுஷனுடைய கண்ணெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் அளவா அப்படி தான். ஆனால் கடவுளை எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா, அவர் அப்படி நினைக்கிறதே இல்லை. அது அற்பமாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருந்தாலும் சரி, அவர் கண்ணுக்கு நான் ஒன்று விரும்பிட்டேன்னா அவருக்கு எப்படி தெரியுது? அது பெருசாக நினைக்கிறாரு. எப்படி நினைக்கிறாரு அதை? ஆமாம், அவர் 8000 ரூபான்னு சொன்னார், நான் வாங்கும்போது 18,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இப்படி தான் வேணும், இப்படி புஷ் கோட் வச்சு தான் இருக்கணும்னா. எனக்காக ஒரு பையன் பாருங்கள், சென்னையில் காலேஜ் படிக்கிற பசங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் எங்கேயாவது இருந்தது எங்கே குட்டி போடுதுன்னா வந்து கேட்டிங்கன்னா போதும், எங்கே வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட காசு கொடுப்பானுங்க. நான் சொன்ன கொடைக்கானலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாய் இருக்குது, வாங்கிட்டு வா. போனால் நேராக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வெளியே தான் வச்சு கொடுத்தான். குட்டியாக எடுத்துன்னு வந்து என் ரூம்லேயே வச்சுருந்தேன் அதை நான். அதுக்கப்புறம் அது வளர்க்கும் போது தான் தெரிஞ்சுது, வீட்டு நாய் தான் இது. இன்னி கூட 2 வச்சுருக்கிறேன். அதிகபட்ச பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போ, துரத்தி விட்டுருவேன். அப்படின்னா கப்பு சுப்புன்னு ஆகிடும். எப்படியாவது என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல உறுதியாக இருக்கும். வாளாட்டி தலையை வந்து என் கைக்குள்ளே விட்டு துரத்தி விட்றாதரா, உன்னை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே செயல்படும். அப்போ தான் நினச்சேன், வீட்டு நாய் தான். தெருநாய் என்னதான் அது, வீட்டுக்குள்ளே சோறு போடுறேன் உனக்கு, குளிப்பாட்டிலாம் விடுவான் அதை கருமை. இன்றைக்கெல்லாம் நினச்சா அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் தெருநாயெல்லாம் குளிப்பாட்டி சோப்பு போட்டு குளிப்பாட்டி எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? நீங்கள் சிரிக்கிறீங்க. குளிப்பாட்டி விடுவோம், 2 நிமிஷத்தில் எகிரி குச்சி எதிர்க்கு ஒரு குட்டை இருக்கும், அதில் போய் மொத்தமாக ஒரு டாமின்னு ஒரு நாய். இவங்க சிவா பிரதர் என் கூட இருந்தார், பாக்கியவதி சிஸ்டரோட சன். அவர் தான் இப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. சிவானா நாய் வேணும் அப்படின்னா கவலைப்படாத, ஒயிட்டாக ஒரு நாய் இருக்குது, கிளம்பி வா அப்படின்வார். போனால் இருக்கும், அவங்க சொந்தக்கார வீட்டு வெளியே ஒரு 10 குட்டி போட்டிருக்கோம். அது இருக்கிறதே ஒயிட்டான ஒரு நாயாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து, என் தம்பி ஒரு கையில் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அந்த நாய், இப்போயும் இருக்குது. அதை எடுத்துன்னு வந்துட்டப்பா நல்லா ஒயிட்டாக இருக்குது. சிவானா தெருநாயில் ஒயிட்டு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். கொண்டாந்து வச்சா
தோற்றம் தான் ஒயிட்டாக இருக்குது, புத்தி எல்லாமே கருமமாட்ட இருந்தது. அதுதான் அந்த குழி, மற்றதான் தெரியாது பாருங்க. இந்த ஒயிட்டாக வரக்குமா நல்ல குளிப்பாட்டி வெயிலில் வச்சு காய வச்சு, சரி பாவம் ரொம்ப நேரம் கட்டி போட்டு வச்சுட்டு அவுத்து விட்டா ஒரே செகண்ட் நம்ம அங்கே போயிட்டு அந்த சேத்துல போய் குளிச்சு அப்படியே கருப்பாக வந்து நின்று வாழாட்டிக்கிட்டு நிற்கும் பாருங்க. பொழந்து எடுப்போம் அதை. நான் எங்கள் அப்பா அப்படியே அடிக்காத பாவம், அது கூட்டின்னு வந்து வளர்த்ததும் இல்லாமல் அடிக்கிறேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு, குளிப்பாட்டி வச்சுருக்கிறேன், சேக்கடையில் போயிட்டு போகிற இன்னும் புத்தி இதுக்கெல்லாம் அப்படிலாம் திட்டிருக்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு தான் புத்தி மாறணும். அது ஒரு நாள் என்ன பண்ணாது, கடவுள் அதுக்கு அந்த இயற்கை குணத்தை கொடுத்துருக்குறாரு. அது மிருகம், மனுஷன் இல்லை. மனுஷனாக இருந்தால் சொல்லியாக திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதுங்க ஃப்ரீடமாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ எந்த தெருநாயும் உள்ளே கூப்பிட்றதில்ல. இப்போ என் பையனை சொல்லி கொடுக்குறேன், கூப்பிடாத, ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறது அவனுக்கும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. அதனால் தம்பி எதுவும் கூப்பிட்றாதரா, போதும் நான் பட்ட பாடலாம் போதும். ஏலகிரி கொண்டு போகும்போது கூட என் பொண்ணு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு முயல் வாங்குகிறோம், வீட்டில் வளர்க்குறோம். எங்கள் அப்பா இருக்கிறார், அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவர் வச்சுக்கிட்டே என் பொண்ணு பேசுகிறான், முயலை வாங்குகிறோம் வீட்டில் வளர்க்குறோம். நான் சொன்னேன், இல்லை அதெல்லாம் வளர்த்துருக்குறேன் நான். எங்கள் அப்பா சொல்கிறேன், சும்மா இருக்கு கொஞ்சம் நேரம், உங்கள் அப்பா அதெல்லாம் வளர்த்து இப்போ தான் அவன் மாறி இருக்கிறான், கெடுத்துறாதீங்க அவனை. ஒரு நாள் சண்டே சர்வீஸிங் நடக்குது பாருங்கள், பிரசங்கம் பண்ண வந்துட்டேன். சிவான் அவரார், முயல் குட்டி போடுது மோசஸ், உள்ளேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குதுன்றார். என்ன கொட்டுது, குட்டியாக கொட்டுது, வெளியெல்லாம் கொட்டுது, அது உள்ளே இங்கே தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் கீழே. சும்மா ஒரு 4 முயல் ஹைப்ரிட் முயல் வாங்கி வந்து வச்சோம் பாருங்கள், கரெக்டாக சண்டே அன்னைக்கு குட்டி போட்டு தொலைஞ்சிருச்சு, கொச்சன்னு போட்டுச்சு, கூண்டுக்குள்ளே வைக்க முடியல. அதுக்கு சாப்பாடை வேறு தேடி எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கொடுமை. அப்புறம் தான் பார்த்தேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது, தூக்கு முதல்ல எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணு. இப்போ அதை தான் இப்போ லவ் பேர்ட்ஸ் கூண்டாக மாற்றிருக்கிறேன். அதனால் என் பொண்ணுக்கு சொன்னேன், அதெல்லாம் வளர்க்க முடியாது, ஏலகிரி கூப்பிட்டு வரேன்னா பார்த்துக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கோ, டிவியில் பார், அதோடு முடிச்சுக்கோ. இந்த வீட்டில் எடுத்துன்னு வந்து என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் வளர்க்க முடியாது. ஏன்ப்பா வளர்க்க முடியாது, வளர்க்கலாம் நம்ம டாக்ஸியில், அது வளர முடியும், இது வளராது. இதை பற்றி உனக்கு தெரியாது. டாக்ஸி சோறு போட்டாலும் சாப்பிடும், முட்டை போட்டால் சாப்பிடும், தயிர் சதம் போட்டால் சாப்பிடும், சிக்கன் போட்டாலும் சாப்பிடும். முயலுக்கு என்ன போடுறது, கல்யாண முருங்கலை பேர் அழகாக வச்சுருக்கிறான் பாரு, அதை தேடணும் ஊராக, அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். மார்க்கெட்டில் போய் காலில் போயிட்டு அது என்னது, இந்த கேபேஜோட தோல், முட்டைக்கோஸ் தோல், அதுக்கு கிடைச்ச கிராக்கி தெரியுமா, அது எங்கே ஓரத்தில் தான் கிடக்கும் சாக்கடையில். அதை நம்ம வாங்குறோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோ விலை வைப்போம், 50 ரூபா சார் அப்படின்னு. யோ அங்கே ஓரமாக கிடக்குது, எல்லாம் மெரிச்சிட்டு கிடக்குறாங்க, 50 ரூபா வேணுமா வேணாமா, இது அதுதான் சாப்பிடும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குற ஆரம்பத்தில். அப்புறம் பார்த்து புத்தி வந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு ஏற்றதும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த யோசிக்கிற அந்த தன்மை, மாற்றிக்கொள்கிற அந்த தன்மை, நிதானிக்கிற தன்மை யாருக்கு மட்டும்தான் உண்டு, அது மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ கடவுள் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், அது எப்படிப்பட்டதாகவே இருக்கும், அது மகிமைக்கானதாக தான் இருக்குமே தவிர, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஐயோ இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல எரிகிற அக்கினி சூழ்நிலையில் இருக்கிறலாம் நீங்கள் புலம்பிட்டு இருக்காதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம், எரியும் போதும் உயிரோடு தானே இருக்கிறீங்க, அதுதான் முதல் ஆதாரம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை சேதப்படுத்தலைல்ல, நீங்கள் புகஞ்சு போகலை, கருகி போகலை, சாம்பலாகலை. பிரச்சனை இருக்குது தான், அக்கினியில் இருக்கிறீங்க தான், ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுறாருல. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த லெவல் என்ன, அக்கினி சூழலில் இருந்தும் எரிகிற அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேலே இல்லை, எரிகிற அக்கினி வாசனை கூட இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்பு? எந்தெந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எந்த ராஜா போட சொன்னானோ அதே ராஜா கூப்பிட்டு, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனை உண்மையான தேவன் என்று சொல்லும்படியாக அவர்களை எல்லாருக்கும் மத்தியிலும் உயர்வான பதவியை கொடுத்து உயர்த்தினான் இருக்குது. என்ன பண்ணினானா? ஆமாம், நெருப்பில் போட்டாங்க, முடிஞ்சதுன்னு நினச்ச ஆளுங்களை என்ன நினைக்க வைக்கிறாங்க, பார்ப்பா நெருப்பில் போட்டு செத்துருக்க வேண்டியவன் இன்னைக்கு நமக்கு யாராக இருக்கிறான், அதிகாரியாக உட்காந்துருக்கிறான்னாங்க. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வார்த்தையும் வசனமும் தான் உங்களையும் என்னையும் காக்கிறது. அப்படிப்பட்டதை தான் பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் செய்கிறோம். வசனம் என்பது, வேதம் என்பது உங்களுக்கு அழிக்குவதுக்கானதல்ல. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், சாவர வரைக்கும் நீ பிரச்சனையில் தான் செத்து போவோன்னு சொல்றது இல்லை. இல்லை தேறினவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். எதை பேசுகிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் உங்கள் மகிமைக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறத தான் பேசுகிறோம். உலக அறிவு என்ன பண்ணல, நாங்கள் பேசவில்லை. கடைசி என்ன, அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு,
ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை என்ன பண்ணுகிறோம்? நாங்கள் பேசுகிறோம். எதை பேசுகிறாங்களா? பிரசங்கம் எப்படிப்பட்டது? ரகசியம்னு அர்த்தம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு அல்ல, ரொம்ப முக்கியமானது, தெரியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்புறீங்களா நீங்கள்? அதை பேசுறது புரியுதா இல்லையா? பிரசங்கம் எப்படிப்பட்டது? அது தேறினவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். அது தேறினவர்கள்லாம் என்ன அர்த்தம்? தேவன் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மகிமை என்ற வார்த்தை, மகிமைன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு இழிவான நிலையிலிருந்து எல்லாரும் பார்த்து புகழற நிலைமைக்கு வருவதா என்னது? மகிமை, உயர்வு. அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தி வைத்த மகிமையான காரியத்தை பற்றி பேசுகிறோம். ரெண்டாவது அவங்க சொல்கிற காரியம் என்ன? மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறார். எதை பேசுகிறோம்? நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் யோசிச்சதே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஞானமானதை நாங்கள் எந்த பட்டிமன்ற வாயிலிருந்து வரல, வேறு எந்த வாயிலிருந்தும் வரல, எங்கள் அம்மா அப்பா வாயிலிருந்து கூட இப்படிலாம் வந்தது இல்லைங்க. என்ன மாதிரி யோசனை இருக்குது அப்படி நினைக்க வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பிரசங்கம். வெறும் செவிக்கு இன்பமாக இருப்பதில்லை, வாழ்க்கைக்கு இன்பமாக இருப்பது. எதுக்கு இன்பமாக இருப்பது? ஆமாம், பிரசங்கன்றது வெறும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் போய் பட்டிமன்றத்தை போய் கேளுங்க, யாராவது சொற்பொழிவு ஆட்டுறதை போய் கேளுங்க. அதெல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது, நிறைய இடத்த நடத்துகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை? அந்த நேரத்தை சிரிப்பீங்க, அந்த நேரத்தில் நம்பிக்கை உண்டாகும். ஒரு சாமியார் இருக்கிறார் பாருங்க, ஒரு சாமியார் மாதிரி இருக்க மாட்டார், நல்லா கிளாஸாக இருப்பார். அவர் ஆள் நல்லா ட்ரிம் பண்ணி அழகாக போட்டு. இப்போ ரீசன்ட் சாமியார், அந்த சாமியார் பேசுகிறார் பாருங்க, ஒரு 4 பாயிண்ட் தான் பேசுகிறார். ஒரு 4 விஷயம் உலகத்தில் அடங்கவே அடங்காது நமக்கு கடைசி வரைக்கும் அப்படின்றார். எல்லா ஜனங்களும் உத்து பார்க்குறாங்க, பெரிய க்ரௌடு. என்னது? ஒன்று நம்ம பெற்றது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, அது நமக்கு அடங்காது. இன்னொன்று நம்மளை பெற்றது, அதுவும் கடைசி வரைக்கும் நம்ம பேச்சை கேட்காது. அடுத்தது நமக்கு வாச்சுது, அது கடைசி வரைக்கும் அது கேட்காது. அப்போ கடைசியாக யாருங்க? நாலுது நான் என் பேச்சை என்ன பண்ண மாட்டேன், கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஒன்று. எல்லா ஜனங்களும் சிரிக்கிறான், கை தட்டுறான், விசில் அடிக்கிறான். ஐயோ சாமி இன்னும் அற்புதமான விஷயத்த பேசிட்டார், எவ்வளோ மாதிரி ஞானம். அடப்பாவீங்களா நினச்சிக்கிட்டேன். அடப்பாவீங்களா, இது அடா தெய்வீகம். இதுக்காக ஒருத்தன் இவ்வளோ பெரிய மேடை போட்டு, இவ்வளோ பெரிய சேரை போட்டு, ராஜா மாதிரி ஒரு சேரை போட்டு நான் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இந்த 4 பாயிண்ட்டு தான் ஒட்டுது, கொட்டுறான், பணத்தெல்லாம் கொண்டாந்து. என்ன அறிவாளித்தனமா, என்ன ஞானத்தை பேசிட்டார், கண்ணை திறந்துட்டாருன்றான். நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோம்? இல்லை வேதம் அப்படிலாம் போதிக்கல. மனைவி அடங்க மாட்டெல்லாம் சொல்ல. உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். தாங்க 10 ரூபாய் காணிக்க, அவ்வளோதான். உங்கள் பேச்சுக்கு கனி தரும் திராட்சை கொடிக்கு 10 ரூபா தான், அடங்கவே மாட்டா. அப்படின்னா என்ன பண்ணுறான்? லட்சமாக எடுத்துன்னு போயிட்டு கொட்டுறான். அதனால தான் சொல்கிறாரு, இந்த பிரசங்கன்றது தேறினவர்களுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே பேசுகிறோம். ரொம்ப முக்கியமான அதிகாரம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். அதை அதில் சொல்கிறாரு, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? அது பைத்தியமாட்டம் இருக்குது. அதனால தான் எதுக்கு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறான்னு கேட்குறான். 1 மணி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறான்றான். கெட்டு போகிறவனுக்கு அப்படி தான் தெரியும். இந்த ஃபெயில் ஆக போகிற ஸ்டூடெண்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்போ பெல் அடிக்குன்னு பார்த்துனே இருப்பான், டைமை பார்த்துனே இருப்பான். நான் படிக்கிற காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாட்சை கட்டக்கூடாதுன்னு வாட்சை ஸ்ட்ராப்பை எடுத்துகிட்டு வெறும் அந்த டயல் மட்டும் பேக்கெட்டில் வச்சுன்னு போவோம். ஏன்னா வாட்ச் வெறும் பொழந்துருவாங்க. ஏன் கட்ட? ஞானம் யோசிச்சோ, டைம் தானே பார்க்குறோம், ஏன் பார்க்கக்கூடாது? அந்த சிந்தை ஏன் வரக்கூடாது? ஏன்னா கிளாஸ் 1 மணி நேரம் இருந்தாலும் சரி, 1.5 மணி நேரம் இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சப்ஜெக்ட் மேலே தான் ஒரு 4 இது இருக்கணும். எது மேலே தான் கவனம் இருக்கணும்? நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது தேர்றதுக்காக, பாஸ் ஆகிறதுக்காக, டைமுக்கு முடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. அவர் உனக்கு சொல்லியே கொடுக்கலனாலும் அவருக்கு சம்பளம் வளர போகுது. ஆனால் உன் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு வீணா போயிடும். டைம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வீணாக போயிடுவேன். அவர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எக்ஸ்லா ஒய்லானின்னு இருக்கிறாரு, தாம்சன் ஜேலான்றாரு. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணாலும் எங்கேயாவது போயிட்டு ஏதோ ஒரு 8000 சம்பாதிக்க போகிறேன், இதுக்கு இதெல்லாம் தெரியணும், உருப்பட முடியாது. உட்காரும் போதே இல்லை நல்லா வருவேன், மேலே உயரணும், ஆசீர்வதிக்கப்படணும், என் சூழ்நிலை எல்லாம் மாறணும். அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை தான், வசனம் தான், அது ஆவியானவருடைய ஞானம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ பலவீனம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உட்காந்து பண்ணுவீங்க, பிரசங்கத்தை கேட்பீங்க. அதெல்லாம் இந்த சபையில் நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் சொல்கிறேன் நான். பேசுறது புரியுதா இல்லையா? பாக்கியவதி சிஸ்டருடைய மாமனார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, மாமனார்னா பார்த்துங்க. அவருக்கு அப்போ 92 வயசு, சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். முதல் ஞானஸ்தானம் அவர் தான் இந்த சபையில். ஜேபிடி சர்ச்சோடைய ஃபஸ்ட்டு பிலீவர் அவர் தான், பேப்டிசம் பிலீவர் அவர் தான். ரிட்டையர்டு டீச்சர் அவர், படித்தவர் தான், படிக்காதவர்கள்லாம் கிடையாது, படித்தவர், ஒரு டீச்சர் அவர்.
அவர் கடைசி காலத்தில் 92 வயசுல தான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னா பார்த்து நம்ப மாட்டீங்க. நல்லா நடப்பார் ஆள், நல்லா நடப்பார். 92 வயசில் முதல் ஞானஸ்தானம். அந்த டைமில் வாலி பிள்ளைங்களாம் சபையில் இருந்தது, அனுஷியா இந்த மாதிரி பிள்ளைங்களாம் இருந்தது. ஒன்று கூட ஞானஸ்தானம் எடுக்க தயாராக இல்லை. வரும் சர்ச்சுக்கு வரும், உட்காரும், பாட்டு பாடும், கை தட்டும், இந்த ட்ரெயினில் கை தட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆகணும். ரட்சிப்பு உண்டாவல. இயேசுவின் மேலே நம்பிக்கை 92 வயசுக்கு மேலே அவருக்கு பென்ஷன் வருது, நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு குறை கிடையாது, மனைவி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, அவருக்கு சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. 92 வயசுக்கு மேலே அந்த ஆளுக்குன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, ஞானஸ்தானம் எடுத்தார், வந்தார். அவங்க வீட்டார், அதாவது இவங்களுடைய மச்சின வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. சர்ச்சு ஏசுனா பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ வெறித்தனம் அவங்களுக்குலாம். அவர் திட்டி ரொம்ப மோசம். அந்த எதிர்ப்பின் சூழ்நிலையில் ஒருவர் எப்படி தெரியுமா பொண்ணு அங்கேருந்து வருவார், சொல்லுவார், நான் எப்படிங்க வந்தீங்கன்னு கேட்பேன். அது பக்கம் ஒரு பையன் வந்தான் வண்டியில், 100 ரூபா தரேன், எத்தனை போய் விட்டுறியான்னு வந்து விட்டு, அப்போ லிட்டர் பெட்ரோல் லிட்டர் ஒரு 40 ரூபா 50 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வசனத்தை கேட்கறதுக்கு 92 வயசில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொள்ளு பேத்திலாம் பார்த்தாச்சு, சாப்பாட்டுக்கு எதுக்குமே குறைவே கிடையாது. பைபிள் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க அவங்க வீட்டில்? இங்கிருந்து கொடுத்த கேட்டு வாங்கிட்டு போனேன். நான் சொன்னேன், வீட்டில் சண்டை வரப்போகுது, ஏதோ சர்ச்சுக்கு வரீங்களா, தெரியாம வரீங்களா, கேட்டு பைபிள் கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் படுத்திருந்த கட்டினுடைய பெட்டு கீழே இருந்தது. கடைசியை கண்டுபிடிச்சா அது எரிச்சும் போட்டாங்க அதை. அதுக்கப்புறம் கீழே வயசானவர்லையா கீழே விழுந்து மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம சும்மா சொல்லுவோம், உண்மையாகவே அவருக்கு நடந்துருச்சு. 4-5 வயசு அவருக்கு வந்துட்டு இருக்கிறாருங்க, 3 வருஷமா மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு. நினச்சேன் இதுக்கப்புறம் இவர் ஏன்னா அப்போ தான் ஆராதனை மட்டும் செய்யும், அப்போ பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு என்னன்னா இந்த ஆராதனை நேரம் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். வந்த ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் காலியாக இருக்கும், பாய் இருக்கும், பின்னாடி ஒரு 4 சேர் இருக்கும், எல்லாம் விஐபி தான். எஸ்கார்ட்டோட தான் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? விஐபி தனியாக வரமாட்டாங்க. அந்த 9 மணி சர்வீஸ்னால் 10 மணிக்கு அப்படியே 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றில் லத்தாச்சிக்கு அப்படி பேசினே வருவாங்க. ஏன்னா ஆராதனை பற்றி தெரியறதில்ல அவங்களுக்கு. பிரசங்கன்றது வேதம் சொல்லுது, அது உணவு. பிரசங்கன்னது உணவு எப்படி சாப்பிடுவீங்க? இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக சாப்பிட தான் போகிறீங்க. உபவாசம் யாரும் எடுக்க போகிறது? ஆமாம், உங்கள் மூஞ்சை பார்த்தாலும் தெரியுது, உங்கள் உடம்பு பார்த்தாலும் தெரியுது. நீங்களாம் யாரும் உபவாசம் எடுக்கிற உடம்போ வயிறோ வாயோ கிடையாதுன்றது நல்லாவே தெரியுது. நிச்சயமாக சாப்பிட போகிறீங்க, சந்தோஷம், சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுவீங்க? கையில் தான் சாப்பிடுவோன்னு சொல்லுவீங்க, கையில் தான் சாப்பிடுவீங்க. சாப்பாடு கையில் எங்கேருந்து எடுக்கும்? எதை வைக்கிறீங்க? அதுக்கு சாப்பாட்டை எதில் வைக்கிறீங்க? எதில் போட்டு சாப்பிட்றீங்க? ஹலோ சொல்லுங்களேன், நல்லதான். குண்டாலி போட்டு சாப்பிட்றீங்களா பாஸ்டர்? அதிலே வடிப்போம் பாஸ்டர், அதிலே தூக்கி ஊற்றிடுவோம் பாஸ்டர், அப்படியே பணிஞ்சு அது பிச்சைக்காரன் தான் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நல்ல தட்டு, பெரிய சைஸ் தட்டு, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தட்டு வாங்கி வச்சு, ஹலோ அதுக்கு ஒரு அன்னை குத்தி வச்சு, அதை கரெக்டாக நம்ம எவ்வளோ அளவோடு வேணுன்றது போட்டு, அப்புறம் அதுக்கு சாம்பார் ஊற்றுறதுக்கும் ஒரு குண்டா, அதில் ஒரு கரண்டி, அது எவ்வளோ அளவோடு இதில் ஊற்றணுன்றதை ஊற்றி, அதுக்கப்புறம் உப்பு தயிர் அது இது என்னென்ன லொட்டு லொசுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க? ரெடி பண்ணி அந்த தட்டு எடுத்துன்னு வந்து வச்சு எங்கேருந்து சாப்பிட்றீங்க? நீங்கள் மண் சோறை சாப்பிட்றீங்க? என்ன சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தட்டு சாதம். அதுதான் ஆரோக்கியமானது. ஆராதனை என்பது தட்டு மாதிரி. அது எதுக்கு தட்டு? தேவனுடைய வசனத்தை கேட்க போகிறேன். கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று உள்ளோம், தேவனை துதித்து பாடி ஆராதித்து நன்றி சொல்லி ரெடி பண்ணதை நல்லா வாஷ் பண்ணி வச்சு இப்போ ரெடி ஃபார் எதுக்கு? நல்ல சாப்பாடு போடுறதுக்கு. நான் சொல்கிறேன், பாடல் ஆராதனையில் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் மண்சோறு சாப்பிட்ற ஆள். மண்சோறு சாப்பிட்டா என்ன ஆகுன்றீங்க? என்ன வரும்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவார், மண்ணில் கை வச்சுட்டு அப்படியே சாப்பிடாத, கை கழுவி சாப்பிட்டு. அப்படி சாப்பிட்டா வயிற்றில் என்ன வரும் உனக்கு? பூச்சி தான் வரும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே எல்லாமே வரும். என்ன சாப்பிட்டீங்கன்னா, மண் சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் சோறு தானங்க சாப்பிட்டோம், அப்புறம் எப்படி ஆரோக்கியம் இல்லை, வெற்றி இல்லை, வாழ்வு இல்லை? இல்லை, தட்டில் போட்டு சாப்பிட்டியா? உன் தட்டு கிளீனாக இருந்ததா? அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒழுங்க நேர்த்தியாக என்ன பண்ணுங்க செய்யுங்க. உங்கள் இஷ்டத்தையும் செய்யாதுங்க. பாட்டு தானே அவர் பாட்டு. பாட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. வேதத்தை அதை பற்றி பேச ஆரம்பிச்சா அது 1 வருஷம் போகும். அவ்வளோ பேசுது வேதம். பாடலை பற்றி, துதியை பற்றி, ஆராதனை பற்றி, பாடல் பாடுவதை பற்றி சொல்லுது. நீ ரொம்ப சோகமாக இருக்கிறியா, கஷ்டமாக இருக்கிறியா, சங்கீதம் பாடு அப்படின்னுது வேதம். என்ன பண்ணு? அமைதியாக இருக்காது. அமைதியாக இருந்ததுன்னா கண்டதை யோசிக்கும் மைண்டு. வாயை திறந்து கர்த்தர் நல்லவர்னு பாடு. துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறும்னு பாடு. அதுக்கு முதல்ல சபைக்கு வந்து கேட்டால் தானே தெரியும். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? சபைக்கு வந்து கேட்டால் தானே புரியும், பாடினா தானே தெரியும். அதனால தான் ஒரு நாளும் வார்த்தைங்கிற தேவனுடைய உணவை கீழே போட்டு சாப்பிடாதீங்க. எப்படி சாப்பிடுங்க? நீங்கள்
தட்டோடு சாப்பிடுங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து கடவுளை ஆராதித்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானது. மண்டை ஓப்பன் ஆகிடுச்சுங்க 94 வயசில். எங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறாரு பிரசங்கத்தில், அதில் வந்துக்கிட்டு இருந்தார், அந்த ஐயாவுக்கு இப்படி ஆகிடுச்சு, கடவுள் நல்லா தான் தேடினார், அவருக்கு இது மாதிரி மண்டை ஓப்பன் ஆகிடுச்சு, சென்னையில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு கஷ்டமாக பேசுகிறேன். நான் நினச்சி இதுக்கப்புறம் ஐயாவை எங்கேருந்து பார்க்குறது? ஏன்னா அவங்க வீட்டில் பாஸ்டர்ஸ் வேறு அலோடு கிடையாது, நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. அவ்வளோ வைராக்கியமான வீடு அது, இந்து வெறி. அவ்வளோதான், அந்த மனுஷனை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 2 வாரம் தான் சென்னையில் இருந்தார். 3ஆவது வாரம் கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு கொண்டாந்து விட்டாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, காலையில் ஆராதனையில் எவனும் இருக்க போகிறதில்ல, நம்ம தான் தனியாக பாடணும் போல இருந்து வந்து உக்காடுறேன். தலையில் வெள்ளையாக ஒரு கட்டு போட்டுக்கிட்டு வந்த உடனே, தம்பி ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. யோ ஆவி கீவி நிற்குதா என்னன்னு தெரியலையே, இது நம்மளால் நம்ப முடியலையே. நல்லா இருக்கிற ஆளுங்கள்லாம் 10 மணிக்கு வரான் விஐபி மாதிரி. 94 வயசில் ஒருத்தன் மண்டையை உடஞ்சி கட்டை போட்டு. நான் கேட்டேன், இப்போ எப்படிங்க வந்தீங்க? இப்பயும் அப்படி தான் வந்தேன், ரோட்டில் போய் சும்மா அப்படி நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வண்டியில் வந்தான், அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன், பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன். தூரத்தை பார்க்கல, எதிர்ப்பை பார்க்கல, சத்துருவை பார்க்கல, சங்கடத்தை பார்க்கல. ஆண்டவரை தேடி வந்தேன், மண்டையை உடச்சிட்டார், அதையும் பார்க்கல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது. எதுக்கு? எல்லாம் ஒருத்தருக்கு அன்றைக்கி கேட்குறாரு, ஃபோட்டோ எடுத்து ஃபாரின். ஆமாம், இவங்க வரவங்க எல்லாருமே பெரிய இது, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரின்காரன் எனக்கு என் மூஞ்செல்லாம் பார்த்து கொட்டுறானா, வேடே பாரியா அப்படின்னு. புத்தி பாருங்க. இந்த மூஞ்சை பார்த்து எவனை கொடுப்பானா ஃபாரின்காரன்? பாஸ்ட் பாவம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு $1000 போவார் ஒரு நாள். அதெல்லாம் அதுக்காக போடுறதில்ல, ரெக்கார்டு. நானே மறந்துடலாம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை. ஒரு 20 பேர் கூட இல்லாத ஒரு சபையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்றதை நான் கூட மறந்துடலாம். ஆனால் நான் போட்டிருக்கிற வீடியோவும் நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோவும் காட்டு, எப்போ நீ இங்கேருந்து தான் வந்த, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த, அங்கேருந்து தான் கடவுள் ஒன்று இந்த நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரு. நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம், அதுக்கு தான் இதை பண்ணுறோம். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது தெரியணும், கேட்கணும், வசனத்தை கேட்கணுன்றது தானே தவிர புகழ்ச்சி அடைவதற்கு பல வேலை இருக்குது. புகழ்ச்சி அடைவதற்கு இந்த டிக்டாக் ஆளுங்களாம் பார்த்துருக்குறீங்களா? இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்டு, கத்தரை ஏனி பாடு சக்கரை எல்லாம் ஆடி கிடக்கிறான், மொத்த பேருக்கு 1000 லைக் விழுது. டேய் அதே தான்டா நான் பாடுறேன், எனக்கு ஒரு 4 பேர் கூட லைக் போட மாட்டேன்றீங்க. ஏன் அவனுக்கு லைக் விழுது? அவன் லுங்கி இங்கி கட்டிக்கிட்டு ஒரு இதை போட்டுக்கிட்டு அப்படி ஆடிட்டு கிடக்கிறான். பார்த்த உடனே பரவாயில்ல, சூப்பராக பாட்டு நல்லா இருக்குது, ஆளும் நல்லா டான்ஸ் ஆடுறான், போடு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஃபாலோ பண்ணு, அடுத்த வீடியோ எப்போ போடுங்கன்னு கேட்குறான். அதில் ஹலோ, ஃபேமஸ் ஆகணும்னா அப்படி போயிருக்கலான்றேன். ஃபேமஸ் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் தான் முக்கியம். யார் முக்கியம்? அவருடைய திட்டம் நிறைவேறணும். அவர் யாருன்றது உலக மக்கள் அறிந்து கொள்ளணும். தேறினவர்களை உருவாக்கணும். யார் உருவாக்கணும்? ஃபெயிலியர் கேண்டிடேட்டே என் சர்ச்சில் இருக்கக்கூடாது. வந்த மொத்த பேரையும் பாஸ் ஆகிட்டாங்க. அதுதான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவதுக்கும் சரி, இந்த ஊழியத்தை செய்வதற்கான காரணம் அது ஒன்று தான். பேசுறது புரியுதுங்க? ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும். வராது, ஒரு சப்ஜெக்டில் கூட ஃபெயில் இருக்கக்கூடாது. அது ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் தேறினவர்களாக நிற்பதுக்கு தான் இவ்வளோ பிரசங்கமும் இவ்வளோ முயற்சிகளும். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்துருக்குறேன்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் வந்தார் சபைக்கு, உடஞ்ச மண்டை சரியாச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக படுத்த படுக்கை ஆனார் நம்பருக்கு தான் அவரால் வர முடியல. கொஞ்ச நாள் இறந்துட்டும் செஞ்சார். ஹிந்து முறை பிரகாரம் தான் அடக்கம் பண்ணாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கடவுளோட ராஜ்யத்தில் தான் இருப்பார் அவர். ஹலோ, எப்படிங்க இந்து முறை? அவன் வெறும் பாடிக்கு தான் பண்ணான். அதுக்கு தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன தான் இந்த பாடியை போட்டு யோர்தான்லேயே நீ முக்கி எழுந்து வந்தாலும், நீ செத்தவன் பாடி என்னதாவும் ரொம்ப ஓவராலாம் சீன் போட்டு உட்காந்துருக்கு. பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறோம் பிரதர். எதுவுமே இந்த சீன்லாம் வேணாம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே. இது வேறு இதையும் சொல்லிடணும், இருதயம் தானே சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு குளிக்காம வந்து உயிரை வாங்க போகிறீங்க. உனக்கு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆமாம், சுத்த இருதயம் தானே தேவை. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. குளிச்சுட்டு வா, அது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது, பக்கத்தில் உட்கார்றவங்களுக்கும் நல்லது, அது நமக்கு நல்லது. நம்மளை நல்லா பார்த்து குடிக்காமல் இருக்கிறியா, அது உன் லங்ஸுக்கு நல்லது. சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறியா, அது உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. கடவுள் இறுதி தானே பார்க்குறாரு, வாயா பார்க்குறான்னு கேட்காத. அவர் அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார், மற்றதெல்லாம் வீணாக போயிடும். பேசுறது புரியுதுங்களா? அப்போ அதனால தான்
வேத வசனம் பிரசங்கம்ன்றது என்னது? தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் தேவ ஞானத்தை பிரசங்கிக்கிறோம். மறைக்கப்பட்டதும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்கள் மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நான் படிச்சது நான் கேட்டது தானே வரக்கூடாது. அதனால பல முறை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சபைக்கு வரீங்களா, ஆராதனைக்கு வரீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறேன், நல்லா தான் பார்த்துப்பீர். ஏன்னா நிறைய பேருக்கு ஜெபம் நான் என்ன நினச்சிருக்கிறேன், ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறேன், ஏதோ போருக்கு போகிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. போக்கிலும் வரத்திலும் துணியாக நிற்பீராக, எந்த ஆபத்தும் விபத்தும். ஆமாம், பெரிய போர் செய்ய போகிறாங்க பீரங்கி எடுத்துக்கின்னு. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள தான் மேக்ஸிமம் எல்லோரும் இருக்கிறீங்க டயமீட்டரில். நல்ல ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. வந்துட்டு அழகாக வந்துட்டு வண்டி வருகுது, எல்லாம் ரெடியும் வந்துட்டு போக போகிறீங்க. ஆண்டவரே பஞ்சர் ஆகக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, எதிர்க்க வர ஒரு நல்ல வண்டியை இதெல்லாம் ப்ரேயர் பண்ணாது, அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அந்த நம்பிக்கை மட்டும் உள்ளே வச்சுட்டு போகிற அப்படின்னு திரும்ப ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறேன், அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மறைக்கப்பட்டிருந்த என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவனுடைய ஞானத்தை நான் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். என் மனம் திறக்கப்படணும், நான் மனம் திரும்பணும், நான் விசுவாசிக்கணும், நான் தேறினவனாய் மாறணும். யாராய் மாறணும்? நான் பாஸ் பண்ணணும். ஆண்டவரே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் இந்த நாள் எனக்கு கொடுத்துருக்கிறீரு. நிறைய பேர் இந்த நாளை பார்க்கலாம், ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிறீரு. இந்த நாள் எதுக்கான நாள்? வசனம் சொல்லுது, இன்றே உனக்கு ரட்சணிய நாள். நேற்று வரைக்கும் நீ தப்பு பண்ணியிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், விசுவாசிக்காம இருந்திருக்கலாம், மனம் போன போக்கில் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உனக்கு டைம் எதுக்கு? நேற்றுலேருந்து கம்ப்ளீட்டாக மாறுவதற்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேலில் அவர் அக்கிரமம் காண்பதே இல்லை என்றார். எதை காண்பதே இல்லை? நேற்று அப்படிலாம் பண்ணலை நீ அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். பிசாசு மட்டும் தான் அது கேட்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட வந்துட்டல, மன்னிப்பு கேட்டல, பாவங்கள் கழுவப்பட்டுருச்சுல, வளர ஆரம்பி. என்ன பண்ண ஆரம்பி? வளர ஆரம்பி. எதிர்க்க ஆரம்பி, பாவத்தை தீங்கி விட்டு விலக ஆரம்பி, நன்மையான வழியில் நட. அதுக்காக ஜெபம் பண்ணு. கடந்ததை பற்றியே பேசிட்டோம் நினச்சிட்டோம் உட்காந்து வேஸ்ட் பண்ணாத. ஐயோ போச்சு, ஐயா போச்சு, எதுவும் போல. யோபு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா, அவன் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தில் அவன் மகிழ்ந்திருந்த முடியாது. யோபு தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து அதுக்கப்புறம் நெடுநாள் உயிரோடு இருந்து மரித்தான் இருக்குது. நெடுநாள் எதை அனுபவிச்சதில்ல, கஷ்டம் கொஞ்ச நாள் தான். எதை நெடுநாள் அனுபவிச்சான்னு பார்த்தா, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த நன்மை. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம் ரொம்ப நாள் அனுபவிக்கிற மாதிரி தரலாம். நான் சொல்கிறேன், இதை விட பன்மடங்கு அதிக நன்மையின் நாட்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதை வசனம் அதை தான் உங்களுக்கு சொல்லும். அதனால தான் சோர்ந்து போவாதான் சொல்லுது. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வருகிற மகிமைக்கு அந்த பாடுகளை ஈடானதே கிடையாது. பெரிய ஆசீர்வாத கடல் ஒன்று வச்சிருக்கிறாரு. வெயிட் அண்ட் ரிசீவ், ஹேவ் ஃபெய்த் அண்ட் ரிசீவ். பொறுமையாக இருந்த சுதந்திரத்துக்கொள், விசுவாசித்து எடுத்துக்கொள். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே வரும். அதனால ஆலயத்துக்கு வரும்போது அது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. எங்கள் பாஸ்டர் உம்முடைய ஞானத்தை பேசணும், அதை நான் கேட்கணும், அறிவடையணும், ஞானம் அடையணும், புத்தி தெளியணும், மனம் திரும்பணும், மனம் திறக்கப்படணும், புது மனுஷனாக நான் வாழணும். பலவீனனா போகிறேன், பலம் பெற்றவனாய் நான் திரும்பி வரணும். சுகவீனனா போகிறேன், சுகம் பெற்றவனாக திரும்பி வரணும். பயத்தோடு போகிறேன், தைரியசாலியாக வெளியே வரணும். வசனம் அதே தான் செய்கிறது. இதையோன்னு போல நான் எல்லாரும் ரொம்ப கீழானவங்கன்னு நீ சொல்லலாம். என்னோட வார்த்தை உங்கள் மகிமைக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எப்படி தன்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. நீ பலவீன யாரா இருக்கிறாய்? பலவானா இருக்கிறா. சொல்லிக்கிட்டே போ. பிரசங்கத்தை கேட்டாதான் அது வரும். குறைவு தாழ்ச்சி எனக்குரியது அல்ல. கர்த்தர் நிறைவை வைத்திருக்கிறார். நிறைவான நாட்களை பார்ப்பேன், நல்ல நாட்களை பார்ப்பேன். யோபுவை போல நெடுநாள் இருந்து நன்மைகளை அனுபவிச்சு தான் முடிப்பேன். அதனால் இன்னைக்கு வந்திருக்கிற தோல்வி நிரந்தரமானது அல்ல. அதுதான் சொல்ல வரேன். வசனம் அதுதான் சொல்லும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே மாறும். ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு போனார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி ஆகணும். ஒரு வழியே கிடையாது அதுக்கு. அது தலையெழுத்தாதான். துக்கம் வந்துருச்சு பிறகு சந்தோஷமாக மாறியே ஆகணும். ஹலோ, ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட. வெளிச்சத்துக்கு முன்பதாக இருள் ஒரு நாளும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? அதை எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக நான் செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்கள் மகிமைக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அப்படிப்பட்ட தேவனுடைய ஞானத்தை பிரசங்கித்து, அதை விசுவாசித்து, அதன்படி வாழ்க்கைகள் ஒவ்வொன்றும் மகிமையாக மாறும்படியாகவே தேவரீர் நீர் இந்த சபை என்கிற ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறீர். இதில் வருகிறவர்கள், பார்க்கிறவர்கள், இணைந்து கொள்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வடையவார்களாக, வாழ்க்கைகள் மகிமையாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.